ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். பார்க்கக்கூடிய ஒரு 50 கேள்வியுமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா நம்ம பசங்களுக்கு கைட் பண்ணும்போது எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை, எந்தெந்த சோர்ஸையோ தேடி ஓடாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு மெயினா எக்ஸாம்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு சோர்ஸ் தான். அது எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான், சரிங்களா? லாஸ்ட் 1 இயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் உங்களுக்கு 50% ஈஸியா இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே டிட்டோவா உங்களோட ப்ரீவியஸ் இயர் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. லாஸ்ட் 3 இயர் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடில கேட்கக்கூடிய 20 மேக்ஸ் கேள்வியுமே உங்களால ரொம்ப ஈஸியா போட முடியும். எந்த கஷ்டமும் எடுத்துக்காம எக்ஸாம் அல்ல உங்களால ஈஸியா போட முடியும். மோஸ்ட்லி எப்பவுமே இப்ப ரீசெண்டா நேத்துல இருந்து எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க, எல்லார்கிட்டையும் கேட்டும் போதுமே எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இப்ப பிரசென்டாவும் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. எந்த சேஞ்சஸ்மே எதுவுமே இல்லை, ஓகேவா? எந்த புது டாபிக்கும் மேக்ஸ்ல ஆட் ஆகல. எப்பவும் போல நம்ம என்ன கெஸ் பண்ணுவோம், சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து 3ல இருந்து 4 கேள்வி கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், போர்ட் மாஸ் தான் அதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க, ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் வந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம கெஸ் பண்ண பார்ட்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பெர்சன்டேஜ், இந்த 3ம் சேர்ந்த பார்ட் தான். அதுக்கு அடுத்து மேக்ஸிமமா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதனால புதுசா எதையும் யோசிச்சு பயப்படாதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், சரியா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய 50 கேள்வியே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுல நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது, நானும் டிஸ்கஸ் பண்ண போறேன், ஈஸியான மெத்தட் தான் சொல்ல போறேன். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கொஸ்டினை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான கேள்வியை இந்த கேள்விக்கான ஆன்சரை உங்களால ஸ்பீடா போட முடிஞ்சா நீங்க போட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? கொஸ்டினை பார்த்துட்டு நான் சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கொஸ்டினை பாக்குறீங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும், என்னால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க லிசன் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, மைண்ட்ல சால்வ் பண்ணாலும் சரி, நீங்க பென் வச்சு சால்வ் பண்ணாலும் சரி, சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை கீழே சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களோட எபிலிட்டி, ஓகேவா? மேக்ஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை நீங்க என்னோடவே கூடவே சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? எத்தனை கேள்வி, இந்த 50 கேள்வியில உங்களால எத்தனை கேள்வி ஸ்பீடா, ஓகேவா, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே உங்களால சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டே வாங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஏதாச்சும் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரல, நீங்க கூடவே போட்டுட்டே வரீங்க, ஆன்சர் வரல அப்படின்னா எந்த கேள்விக்கு ஆன்சர் வரலையோ அதை மட்டும் நான் சொல்றது என்ன பண்ணிக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பீட் ரிவிஷனா தான் போக போகுது. ரிவிஷன் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்தா மட்டும் அது ரிவிஷன் கிடையாது, சரியா? அது வந்து கிளாஸ், ஓகேவா? அது கிளாஸ் சொல்லி கொடுக்கறது. ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குறது சொல்லி கொடுக்க போறதோ கிளாஸோ கிடையாது, ரிவிஷன், ஓகேவா? அப்ப என் கூடவே சேர்ந்து நீங்களும் என்ன பண்ண போறீங்க, போட்டு பார்க்க போறீங்க. மைண்ட்லயே முடிஞ்சா மைண்ட்லயே, அப்படி இல்ல அப்படின்னா பேப்பரை கை வச்சு என்ன பண்ண போறீங்க, போட போறீங்க. அப்ப கொஸ்டின் பார்த்து எனக்கும் முன்னாடி இல்ல என் கூடவே நீங்க என்ன பண்ண போறீங்க, சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை சொல்லிக்கிட்டே வர போறீங்க, ஓகேவா? கீழே கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை நீங்க போட்டுட்டே வாங்க, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது ரேஷியோல கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் மாடல், ஓகேவா? இன்னைக்கு நம்ம ரிப்பீட்டட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸும் அளவைகளும் கிடையாது. அடுத்த வீடியோல டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், அளவைகள் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, டைம் ஒன் இருக்கு, இதெல்லாம் கவர் ஆகுற மாதிரி நெக்ஸ்ட் 50 क्वेश्चंस பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம், ஓகேவா? மேல இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், இத பேஸ் பண்ண கேள்விகள் பார்க்க போறோம், சரியா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. m என்னோட வேல்யூ 9:6 அப்படின்னா m plus n-க்கும் m minus n-க்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஸ்பீடா சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை சொல்லுங்க, ஓகேவா? நீங்க மத்தவங்களை விட ஸ்பீடா இருக்கீங்களா, காம்படிஷன் லெவல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ ஓகே, அப்ப இந்த கேள்வி நான் சால்வ் பண்றேன். m plus n, m ஓட வேல்யூ 9 என்னோட வேல்யூ 6 எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப m plus n அப்படின்னா 9 plus 6, அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா 15 வருமா, ஓகேவா? அடுத்தது இங்க m minus 9னா 9 minus, ஓகேவா? 9 minus 6, m ஓட வேல்யூ 9ம் என்னோட வேல்யூ 6 எடுத்துப்போமா? அப்ப 9 minus 6 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப இது நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அடிச்சா 3 டேபிள்ல போகும் இல்லையா? 5:1, 5:1 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन.
இதுவுமே பாத்தீங்கன்னா ரேஷியோல அதே அப்ளைங் டைப் தான். ஓகேவா? இது ஜிடில கேட்பாங்க. இது ஜிடில ஒரு ரிப்பீட்டடான ஒரு பேட்டர்ன். அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் நிறைய வீடியோல இதை சொல்லி கொடுத்திருப்பேன். அமரன் சீரிஸ்லயும் சொல்லி கொடுத்திருப்பேன். நிறைய டெஸ்ட் டிஸ்கஷன்லயும் இதை சொல்லி கொடுத்திருப்பேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எஸ்எஸ்சி ஜிடில கண்ணை மூடி யோசிச்சா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டைப் இதுவா தான் இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியா நம்ம எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோனா எல்லாமே கொஸ்டின்லயே இருக்கும். எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணா மட்டும் போதும். இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஆன்சர் கீழே சொல்லிடுங்க. ஓகேவா? நான் போடுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, சோ ஓகே நான் போடுறேன். p plus q. அப்ப p வந்து 9, q ஓட வேல்யூ 10, r ஓட வேல்யூ 11. எடுத்து அப்ளை தான் பண்ண போறோம், வேற எதுவும் கிடையாது. அப்ப p plus q, அப்ப 9 plus 10 19. ஓகேவா? q plus r, அப்ப 10 plus 11 21. ஓகேவா? r plus p, r ஓட வேல்யூ 11. ஓகேவா? 9ன்றது p ஓட வேல்யூ. அப்ப ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 20. அப்ப இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 19:21:20. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய 50 கேள்வியுமே எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதனால நீங்க கரெக்டா இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, உங்களோட எக்ஸாம்ல உங்களால நல்லா பண்ண முடியுமா அப்படின்றத இந்த கேள்வி வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 370 கிலோகிராம் வெண்கலத்தில் உள்ள காப்பர் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 25:12 அப்படின்னா அதில் எவ்வளவு கிலோகிராம் காப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமா 370 கிலோகிராம் வெண்கலம் இருக்கு. அதுல என்னென்ன பொருள் இருக்குன்னா காப்பரும் துத்தநாகமும் இருக்கு. அதுவும் என்ன விகிதத்துல இருக்கு அப்படின்னா 25:12 அப்படின்ற ரேஷியோல காப்பி. இது காப்பர், இது பாத்தீங்கன்னா துத்தநாகம், நம்ம ஜிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, காப்பர் அண்ட் ஜிங்க். ஓகே, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அவங்க செகண்ட் சொல்லியிருக்கிறது, ரேஷியோல செகண்ட் இருக்கு. இது எல்லாருக்கும் அந்த ரேஷியோ ஆர்டர்லாம் தெரியும் இல்லையா? ஓகே, இதுல அவங்க கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தா காப்பர். என்ன கேட்டிருக்காங்க? காப்பர் கேட்டிருக்காங்க. அப்ப காப்பர் எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னா 25 பங்கு இருக்கு. அப்ப ஆப்ஷனை நம்ம பார்க்க வேண்டிய முதல் வேலை 25ஆல டிவைட் ஆகுற மாதிரி என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். 4 ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா 25ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த ட்ரிக்கை வச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப நாம தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்ப 370 கிலோகிராம்ன்றதான் டோட்டல் வேல்யூ. இதுல என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 25:12 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இது காப்பர், இது ஜிங்க். நமக்கு தேவையானது காப்பர் தானே. அப்ப 25 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் சொல்லிடலாமா? 25 பங்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன தேவை, ஒரு பங்கு தேவை. ஒரு பங்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், 25 பங்கு என்னன்றத சொல்ல முடியும். அப்ப இந்த ஒரு பங்கு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் வேல்யூவை ரேஷியோட டோட்டலால டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப ரேஷியோட டோட்டல் அப்படின்னா 37. அப்ப இதை 37ஆல டிவைட் பண்ணா ஒரு பங்கு என்னன்னு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப 25 பங்குன்றது என்னவா வந்திருக்கும், அப்போ 250. ஓகே, அப்ப 250 கிலோகிராம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 250 கிலோகிராம். இது ரேஷியோல அடுத்து ஒரு டைப். ஓகேவா? அடுத்தது ரிப்பீட்டடா கேட்பாங்க. இந்த டைப் ரொம்ப முக்கியம். ஒரு டோட்டல் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இல்ல ஒரு கிளாஸ்ல மொத்தமா 500 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல மொத்தமா 500 பேர் இருக்காங்க. அதுல பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கான ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5:3 எடுத்துக்கலாமா? ஓகே, இது 500 அப்படின்றதுனால 2:3 எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப பாய்ஸ் வந்து 2 பங்கு, கேர்ள்ஸ் வந்து 3 பங்கு இருக்காங்கன்னா அப்ப இதுல கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்ப அந்த கிளாஸ்ல கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைப். இதை எப்படி சொல்லணும்னா டோட்டல் வேல்யூவை டிவைட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப இது டோட்டல், இதை இந்த ரேஷியோ படி டிவைட் பண்ணா இதுல ஒரு பார்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல ஒரு கேங் இங்க காப்பர் கேட்டிருந்தாங்களா, அப்ப இந்த கேள்வியில கேர்ள்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இது ரேஷியோல கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேவா? ஒருத்தர் 25,000 சம்பளம் வாங்குறாரு. அவரோட செலவு அண்ட் சேமிப்புக்கான ரேஷியோ கொடுத்துட்டு அப்ப எவ்வளவு ரூபாய் அவர் சேமிச்சிருப்பாரு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது எல்லாமே இந்த டைப்ல தான் வரும். சரிங்களா? இந்த டைப் பிராக்டிஸ் பண்ணிருந்தா ரேஷியோ ப்ரொபோர்ஷனை கண்டிப்பா நம்மளால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், இரு எண்களின் விகிதம் 11:13 சொல்லிட்டாங்க. அவற்றின் மீ போவா வான வகுத்தி. அப்ப கொடுத்திருக்கிறது HCF. கொஸ்டின் அங்க இங்கிலீஷ்ல இருக்கு. HCF 7 சொல்லிட்டாங்க. அப்ப 2 எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா LCM HCFல ரொம்பவே ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைப். இன்னைக்கு பார்க்கக்கூடிய 50 கேள்வியுமே ஒவ்வொரு டாபிக்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா LCM HCFனு எடுத்தா கண்ண மூடி சொல்லுங்க. ஓகேவா? இந்த ஒரு 2 டைப் தான் வரும்.
இந்த 2 டைப் ரொம்ப ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. ஓகேவா? ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எஸ்எஸ்சிஜில இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரிப்பீட்டடான டாபிக்ஸ் தான் இந்த டைப்ஸா பார்த்துட்டே இருக்கும். ஓகே, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நான் எப்பவும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கேள்வியை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க உடனே கமெண்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா மத்தவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் அப்பதான் தெரியும், அப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்களா, இவ்வளவு விஷயங்கள் அவங்க பார்த்து வச்சிருக்காங்களா, அப்ப நாம எப்படி இருக்கோம், நமக்கும் தெரியுதா, இல்ல நமக்கு இன்னும் தெரியலையா, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டு பார்க்கணுமா அப்படின்ற ஒரு அனலைஸ். ஓகே, உங்களுக்கு அது தெரியணும்ன்றதுக்காக. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். அப்போ HCF இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை சொல்றது ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்பர் 11 பங்கு, ரெண்டாவது நம்பர் 13 பங்கு. ஓகேவா? அப்ப நம்ம ரேஷியோ என்ன சொல்லுவோம், இங்க எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 11x, ரெண்டாவது நம்பர் 13x. அப்போ 11 இன்ட்டு எக்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சிடும், 13 இன்ட்டு எக்ஸ் பண்ணா செகண்ட் நம்பர் தெரிஞ்சிடும். அப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸ் ஒரு வேல்யூ மட்டும் தான். அந்த எக்ஸ்ன்றது தான் HCF. ஓகேவா? அந்த எக்ஸ்ன்றதா என்னது, HCF. அப்ப HCF அவங்க எவ்வளவுன்னு சொன்னாங்க, 7ன்னு சொன்னாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7. அப்ப எதுவும் கொடுக்கலாமா, 11 இன்ட்டு 7 77, 13 இன்ட்டு 7 91. ஓகேவா? அப்ப அந்த 2 நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 77, 91. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி மீதி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஜிடிக்கு இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. ஓகேவா? ரிமைண்டர் என்ன, ஏதோ ஒரு வேல்யூவால டிவைட் பண்ணா மீதி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன், 25 8ஆல் வகுத்தால் மீதி என்னன்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லுவோமா மாட்டோமா? மீதி என்னவா இருக்கும், 3 முறை 8 24. அப்ப 25ல 24 போயிடுச்சா, மீதி என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 25 8ஆல் வகுத்தா மீதி என்னன்னு கேட்டா 1. ஈஸியா சொல்லிடுவோம் தானே? ஆனா கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும். இப்படி வேல்யூ எப்படி இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்காது. வேல்யூ இங்க பாருங்க, 35 அடுக்கு 29 இப்படி ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மதிப்பை 10ஆல் டிவைட் பண்ணா, இந்த நம்பரை 10ஆல டிவைட் பண்ணா மீதி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி. இதை விடவும் இது ஈஸி. ஓகேவா? இதை விடவும் இது ஈஸி. ஆனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா யூனிட் பிளேஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். 1ஆம் இலக்கம் கடைசி இலக்கம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் சிஸ்டம்ல அது தெரிஞ்சிருந்தா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இங்க பாருங்களேன், இந்த நம்பர் 5ல முடிஞ்சிருக்கு. அதனோட அடுக்குல எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் இதனோட மொத்த மதிப்பு, ஓகேவா, இதனோட மொத்த மதிப்போட யூனிட் பிளேஸ் என்னவா தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆ தான் இருக்கும். மொத்த வேல்யூவோட யூனிட் பிளேஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆ தான் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா இது ஏதோ ஒரு மதிப்பு, எதனா எடுத்து போட்டோம், நம்ம எதுவுமே வேணாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ ஒரு மதிப்பு, ஓகேவா, கரெக்டான மதிப்புல நாமளா தோராயமா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்றோம். ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை நீங்க 10ஆல டிவைட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு மீதி என்ன வரும்னு பார்த்தா கரெக்டா இந்த 60 வரைக்கும் போயிடும். இந்த 5 உங்களுக்கு மீதியா நிக்கும் இல்லையா? அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 35 பவர் 29 10ஆல டிவைட் பண்ணா மீதி என்னன்னு பாத்தீங்கன்னா 5. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதை 10ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்னா அதோட யூனிட் பிளேஸ் தான் ஆன்சர். அதோட யூனிட் பிளேஸ் தான் ஆன்சர், வேற எதுவுமே இல்லை. சப்போஸ் 30 அடுக்கு 29 இருக்கு அப்படின்னா அப்பவும் உங்களோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதனோட யூனிட் பிளேஸ் தான் ஆன்சர். 0 தான் உங்களோட ரிமைண்டர். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இதோட யூனிட் பிளேஸ் கம்ப்ளீட்டா 0ல முடியும். அப்ப அது முழுசா 10ஆல டிவைட் ஆயிடும். அப்ப உங்களுக்கு திரும்ப யூனிட் அதனோட ஆன்சர் ரிமைண்டர் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை 10ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னன்னு கேட்கறாங்க. இது ரொம்ப முக்கியம். 10ஆல மட்டும் தான் இந்த ட்ரிக், 10க்கு மட்டும் தான் இந்த ட்ரிக். ஓகேவா? 10ஆல் டிவைட் பண்ணா மீதி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவோட யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் மீதி. இந்த வேல்யூவோட யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் மீதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்பவுமே இந்த 10க்கு இதுதான் ட்ரிக், வேற எதுவுமே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்க பாருங்க, 3 நபர்களின் வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க 3:5:7. 6 வருடம் முன்பு, ஓகேவா, பிஃபோர் 6 இயர்ஸ்ல பார்க்கும்போது அவர்களின் வயதுகளின் கூடுதல் 87 இருக்கு அப்படின்னா அவர்களின் தற்போதைய வயது என்ன? அப்ப அவங்களோட பிரசன்ட்ல அவங்களுக்கு 3 பேருக்கும் இப்ப என்ன வயசு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க ஒரு வயது விகிதம் கொடுத்தாங்க இல்லையா, 3 நபர்களோட வயதுகளின் விகிதம். ஓகேவா? இங்க ஏதாச்சும் காலம் மென்ஷன் பண்ணாங்களா, 5 இயர்ஸ் பிஃபோர் இல்லைன்னா 10 இயர்ஸ் ஆஃப்டர் எதனா சொன்னாங்களா?
ஆனா தற்போதைய வயதுகளின் விகிதம் கூட அவங்க சொல்லல. அப்படி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோ பிரசன்ட், தற்போது, எந்த காலமும் மென்ஷன் பண்ணாம, ஓகேவா, அது பிஃபோரும் இல்ல ஆஃப்டரும் இல்ல பிரசன்டும் இல்லாம ஏஜஸ் டாபிக்ல ஏதோ ஒரு ரேஷியோ, ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு ஏஜ் பாக்குறீங்க அப்படின்னா அது என்ன காலத்தை மென்ஷன் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட், ஓகேவா, தற்போது, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு வேல்யூ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது பிரசன்ட். இது எக்ஸாமோட கொஸ்டின் தான், எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அப்ப இது பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ, ஓகேவா. ஆனா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கூடுதல்ன்றது 6 இயர்ஸ் பிஃபோர், 6 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி இருக்கலாமானா இருக்கக்கூடாது. ரேஷியோக்கு ஏத்த மாதிரி அந்த கூடுதலை நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். பிரசன்ட்ல இந்த ரேஷியோ, அப்போ பிரசன்ட்ல அவங்க 3 பேரோட வயதுகளின் கூடுதல் என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 6 வருஷம் கூடும் இல்லையா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 6 இயர்ஸ் பிஃபோர் கொடுத்துட்டாங்க. அப்ப பிரசன்ட்டுக்கு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் 6 வயசு கூடும். அப்ப 3 பேருக்கு 6 வயசு கூடுச்சுன்னா இப்ப பிரசன்ட்ல கூடுதல் என்னவா இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 6, அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 18 3 பேருக்கும் சேர்த்து. அப்ப கூடுச்சுன்னா என்ன வருதுன்னு பாருங்களேன், 105 வயசு. அப்ப 3 பேரோட தற்போதைய வயதுகளின் கூடுதல் 105 ஆண்டுகள். இப்ப இதுக்கு மேல நம்ம என்ன சொல்லணும், 3 பேரோட வயசு என்னன்னு சொல்லணும், பிரசன்ட்ல என்னன்னு சொல்லணும். அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது 3 பார்ட்ஸ்னா என்ன, 5 பார்ட்ஸ்னா என்ன, 7 பார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல நம்ம எப்பவும் போல 1 பார்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதாவது இது 3x, இது 5x, இது 7x. அப்ப அந்த எக்ஸ்ன்றதுதான் ஒரு பார்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால 3x 5x 7x சொல்ல முடியும். அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதல், ஓகேவா, கூடுதல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 105 வருடங்கள். ஓகேவா, ரேஷியோட கூடுதல் எவ்வளோ 10 15. அப்போ அவங்களோட கொடுத்திருக்கக்கூடிய கூடுதலை ரேஷியோட கூடுதலால் டிவைட் பண்ண ஒரு பங்கு கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு பங்குன்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா, அப்ப கண்டுபிடிக்கலாமா, அடிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 7 டைம் வருமா. அப்ப எக்ஸோட வேல்யூ 7 இருந்தால் 3x 5x 7x என்னன்னு சொல்லிடலாமா. அப்போ 3xன்றது 21, 5xன்றது 35, 7xன்றது 7 into 7 49. அப்போ 3 பேரோட இதுதான் தற்போதைய வயது. ஏன் 87 நீங்க 15ஆல டிவைட் பண்ணல அப்படின்னு சொல்லி புதுசா ஏஜஸ் கேள்வி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். நீங்க காலம் சரியா வச்சு பண்ணணும். ஓகேவா, ரேஷியோ பிரசன்ட்ல இருக்கு, கூடுதல் பிஃபோர்ல இருக்கு. அப்படி வச்சுட்டு இந்த 15 பங்கு தான் அந்த 87ன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. காலம் எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி 87 இருக்கு அப்படின்னா ரேஷியோ எப்படி இருக்குன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடியான ரேஷியோவா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை. அப்ப நாம தான் என்ன பண்ணணும்னா ரேஷியோ எந்த காலத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வேல்யூவையும் அதே காலத்துக்கு என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடணும். ரேஷியோ பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா அப்ப அந்த கூடுதலையும் நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், பிரசன்ட்ல கொண்டு வரணும். அப்ப பிரசன்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா பிஃபோர்ல இருக்கிறத பிரசன்ட் கொண்டு வரணும், கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் ஏஜஸ்ல இருக்கக்கூடிய லாஜிக். அந்த லாஜிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏஜஸை பொறுத்த வரைக்கும் எந்த சம்மு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்த கேள்வி. இதுக்கு எப்பவும் போல ஏஜஸ்க்கு ரேஷியோ வச்சு ட்ரிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்துடலாம். பாருங்களேன், முதல் நபரோட வயசு பிரசன்ட்ல 3 பங்கா இருக்கு. அப்ப அது 3ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். பாருங்க, இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகுது. அப்ப 4 ஆப்ஷனுமே நெக்லெக்ட் ஆகல. ரெண்டாவது நபரோட வயசு 5 பங்கு. அப்ப அது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா 4மே 5ஆல டிவைட் ஆகுது. பாருங்க, மூணாவது நபரோட வயசு 7 பங்கா இருக்கு, 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப 4 ஆப்ஷனுமே பார்த்தா 4 ஆப்ஷனும் 7ஆலையும் டிவைட் ஆகுது. அப்ப எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியல, ரேஷியோட ட்ரிக்கை வச்சு நெக்லெக்ட் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சம போறோம். சப்போஸ் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒண்ணுதான் 3ஆல டிவைட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணுதான் 5ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று 7ஆல ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சமம் நம்ம போட வேண்டியதில்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் வரும்போது நம்ம மெத்தட் படி சால்வ் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. ஒரு துணியின் விலை ரூபாய் 800. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 720 குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா குறைவு சதவீதம், பர்சன்டேஜ்ல அடுத்து ஒரு முக்கியமா
ஓகேவா. ரொம்ப பேசிக்கா ஆனா ரிப்பீட்டடா கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாவும் நான் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது இந்த டைப் தான். ஓகேவா. இந்த மாதிரி டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க, குறைவு சதவீதம் இல்லைன்னா அதிகரிப்பு சதவீதம் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதேதான் லாப சதவீதம் கேட்டாங்கன்னா அது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் அது டிக்ரீஸ் பர்சன்டேஜ், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைப். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க, இல்லைன்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டைப். அப்ப இதுக்கு டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, குறைவு சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல கீழே ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு பாக்கணும். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 800 ரூபாவா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு பாக்கணும். எவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த 80 ரூபாய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேல கொடுக்கணும். ஓகேவா. அப்போ 800 ரூபாய்க்கு 80 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தா போதும். ஓகேவா. இதை நம்ம அடிச்சாலே நமக்கு என்ன வரும், ஒரு முறை 10 முறை, அப்போ 1/10 வந்திருக்குமா. அப்போ 1/10 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 10%. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா இன்ட்டு நான் 100% போடுவேன் அப்படின்னா அப்படியும் போட்டுக்கோங்க. 10க்கு ஒரு 0 போயிடுமா. அப்ப என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 10%. இதை இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லயும் போடலாம். பார்க்கும்போதே 800 ரூபாய்க்கு 80 ரூபான்றது 10% தெரிஞ்சா இப்படி கூட என்ன பண்ணலாம், போடலாம். ஓகேவா. அப்ப இந்த மெத்தடுமே கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 1 ரூபாய்க்கு 35 மாம்பழங்களை வாங்கி 1 ரூபாய்க்கு எத்தனை மாம்பழங்களை விற்றார், அவருக்கு இதில் 30% நஷ்டம் ஏற்படும். இது எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான மாடல். ஆனா இதை ஒரு சிலர் இது வரைக்கும் இப்படி ஒரு கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜிடில கேட்பாங்களானே தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க தேடி பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 3 இயர்ஸ்லயுமே இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். இது நம்ம சேனல்லையுமே நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். சரிங்களா. ரொம்ப ஒரு ஈஸியான டைப் தான். ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா. தெரியாதவங்க மட்டும் கவனிங்க. ஆனா இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் போகணும். ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேவா. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேவா. அது என்ன அப்படின்னா 1 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாரு, 1 ரூபாய்க்கு தான் வித்திருப்பார். வாங்கிய விலையும் விற்ற விலையும் பாத்தீங்கன்னா 1 ரூபாயா தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் 500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு வித்திருப்பாருன்னு சொல்லிப்பாங்க. அப்படி பார்த்தாலுமே வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமா தான் இருக்கும். இதுதான் இந்த டைப். ஓகேவா. இதுக்கு மேல இங்க பாருங்களேன், 1 ரூபாய்க்கு 35 பழங்களை வாங்கி இருக்காரா, அப்ப 35 இன்ட்டு அது வாங்கினது தானே, அப்போ இன்ட்டு காஸ்ட் பிரைஸ் எடுத்துரும். அப்ப 35 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ். ஓகேவா. வாங்கிய விலையும் விற்ற விலையும் ஈக்குவல், அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல்னு கொடுக்குறேன். அடுத்தது எத்தனை மாம்பழங்களை அவர் வித்திருப்பாருன்னு சொல்லி கேட்கறாங்க. எத்தனைன்னு கேட்கறாங்க. அப்ப எனக்கு தெரியாது, எக்ஸ் இன்ட்டு வித்திருப்பாருன்னு தானே கேட்டாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. இப்ப இதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். நமக்கு தேவை எக்ஸ் தான். எத்தனை வித்திருப்பாரு, அந்த 1 ரூபாய்க்கு எத்தனை வித்திருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க பாருங்க 35 ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. காஸ்ட் பிரைஸும் தெரியல, எக்ஸோட வேல்யூவும் தெரியல, செல்லிங் பிரைஸும் தெரியல. மொத்தமா 4 டேர்ம்ல 3 தெரிஞ்சாதான் 1 நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். 4ல 1 தான் தெரியுது, 3மே தெரியல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. வேல்யூ cannot be determined, ஆன்சர் cannot be determined. விடை தெரியவில்லை, விடை வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் அப்படி இருக்கு அப்படின்னா இல்ல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். 30% லாஸ், 30% லாஸ். முதல்ல 30% பின்னமா எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 3/10 எழுதலாமா. 30% பின்னமா எழுதுனா 3/10. எப்பவுமே கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், இது லாஸ் பர்சன்டேஜா இருந்தா மேல இருக்கிறது லாஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருந்தா மேல இருக்கிறது ப்ராஃபிட். ஓகேவா. பாருங்க காஸ்ட் பிரைஸ் 10ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப காஸ்ட் பிரைஸ் இருக்கிறதுல 10ன்னு கொடுத்துடலாமா. 35 இன்ட்டு 10. ஓகேவா. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு பார்க்கணும். 10 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய் நஷ்டத்துல வித்திருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு வித்திருப்பாரு, 7 ரூபாய்க்கு வித்திருப்பாரு இல்லையா. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7. அப்ப இந்த பர்சன்டேஜை வச்சுதான் இது லாஸா ப்ராஃபிட்டான்னு பார்த்துதான்
காஸ்ட் பிரைஸோட வேல்யூ செல்லிங் பிரைஸோட வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்கவே முடியும். இதுக்கு மேல இதோட ஆன்சர் ஈஸியா வந்துடும். இதை சால்வ் பண்ண நம்ம என்ன சொல்ல போறோம் எக்ஸ் சொல்ல போறோமா 1 7 7 5 7 35. அப்ப எக்ஸோட வேல்யூ பாருங்க 5 × 10 50. அப்ப அவர் ₹1 எத்தனை மாம்பழங்களை வித்திருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 மாம்பழங்களை வித்திருப்பாரு. இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட், ஆனா ரொம்ப ஈஸி, பிராக்டிஸ் பண்ணிருக்கும். ஓகேவா, இல்லைன்னா கண்டிப்பா என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதை பார்த்து ஒரு முறை போட்டு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் விற்ற விலை ₹1690, தள்ளுபடி பாத்தீங்கன்னா 35% இருந்தா அதனோட குறித்த விலை டிஸ்கவுண்ட். இது ஒரு ரிப்பீட்டட். ஓகேவா, டிஸ்கவுண்ட்ல கண்டிப்பா ஒன்னு செல்லிங் பிரைஸ் கேட்பாங்க, இல்லைன்னா மார்க்கெட் பிரைஸ் கேட்பாங்க, இல்ல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச டாபிக். சரியா, டிஸ்கவுண்ட்ல இருந்து கொஸ்டின் வராத ஷிஃப்டே இருக்காது. மேக்சிமம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு கேள்வியாச்சும் வரும். அந்த ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கவுண்ட் டாபிக் ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய டைம் அண்ட் ஒர்க்கோ இல்ல நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய டாபிக் பார்த்து வச்சிருப்பீங்க, அதுல இருந்து அட்டென்ட் பண்ண போறதும் ஒரு கேள்விதான். இந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ண போறதும் ஒரு கேள்விதான். ஆனா இதை கத்துக்கிறதோ இதை எக்ஸாம் ஹால்ல சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதோ ரொம்ப ஈஸி. அதனால இந்த டிஸ்கவுண்ட் டாபிக் மிஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு முறை அகைன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட முப்படையோட மேக்ஸ் புக்லயே கிட்டத்தட்ட 40 கேள்வி இந்த டிஸ்கவுண்ட் டாபிக்ல இருந்து இருக்கும். அந்த 40 கூட எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கேள்விகளை நீங்க போட்டு பார்த்தாலே டிஸ்கவுண்ட்ல ஒரு டைப் கூட விடாம, ஒரு மாடல் கூட விடாம எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிடலாம். வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லாதவங்க மத்த எங்கேயாச்சும் கூட டிஸ்கவுண்ட் டாபிக் என்ன பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்கை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக், எப்பவுமே கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக். சரியா? சரி, சால்வ் பண்ணுவோமா? விற்ற விலை கொடுத்துட்டாங்க, தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க, குறித்த விலை கேட்கறாங்க. குறித்த விலை எப்பவுமே 100%. குறித்த விலை எப்பவுமே 100%. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%க்கான வேல்யூ தான். கொடுத்திருக்கக்கூடியது செல்லிங் பிரைஸ் ₹1690. அப்போ ₹100 மார்க் பண்ணது 100% மார்க் பிரைஸ், 35% டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100ல 35 குறைஞ்சிருமா? குறைஞ்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 65%. ஓகேவா, அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? 65%. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ 65%க்கான வேல்யூ. ஓகேங்களா, இங்க பாருங்க, நீங்க அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ₹1690 செல்லிங் பிரைஸ். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 65%. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. இதை மட்டும் சால்வ் பண்ணாலே இந்த கேள்வி வந்துடும். சப்போஸ் குறித்த விலை கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் இங்க பாருங்க, ஒரு பொருளின் குறித்த விலை 5000, தள்ளுபடி சதவீதம் 25% எனில் விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்கிறது குறித்த விலை. அப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடியது 100%க்கான வேல்யூ. 100%க்கான வேல்யூ 5000 இருந்தா அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் போக செல்லிங் பிரைஸா, அப்ப டிஸ்கவுண்ட் 25% போச்சுன்னா செல்லிங் பிரைஸ்ன்றது 75%. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 75%க்கான வேல்யூ. இதை சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், செல்லிங் பிரைஸ் சொல்லலாம். இந்த மாடல் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேவா, ஒன்னு மார்க்கெட் பிரைஸ் கேட்பாங்க, இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம தேவையான பர்சன்டேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சு ஈஸியா நம்மளோட ஆன்சரை போட்டுரும். முதல்ல இந்த கேள்வி வருவோமா, சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 65 அடிக்கலாமா? இந்த பர்சன்டேஜ்க்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். 65ன்றது இதுல எத்தனை முறை இருக்குமா? 2 முறை இருக்குமா? 130. 130 போச்சுன்னா மீதி 390. அப்ப 390ல எத்தனை முறை இருக்குன்னா 6 முறை இருக்கும் இல்லையா? 65. அப்ப 1% 26 ஆறுது. அப்ப 100% அப்படின்றது 2600. அப்ப இங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2600. ஓகேவா, இப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா, நான் சால்வ் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே எக்ஸாம்ல ரிப்பீட்டட் தான். ஓகேவா, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் கேட்பாங்க, இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் கேட்பாங்க. இது ரெண்டுமே ரிப்பீட்டட் தான். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரா இருக்குன்றத நீங்க போட்டு பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு குடும்பத்தின் வருமானம் மற்றும் செலவுகளின் விகிதம் 19:30 சொல்லிட்டாங்க. அக்குடும்பத்தின் செலவு 29,510 எனில் அக்குடும்பத்தின் சேமிப்பு என்ன? அப்ப அவங்க எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்க, சேவிங் அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வருமானம், இது இன்கமுக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சருக்குமான ரேஷியோ.
செலவுக்கான விகிதம் கொடுத்துட்டாங்க, செலவு தொகை கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க செலவுக்கான பங்குன்றது 13 பங்கா தானே இருக்கு. அப்ப அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அமௌண்ட் 13 பங்குக்கான அமௌண்டா? அப்ப 13 பங்குன்றது 29,510 ரூபாய் அப்படின்னா நமக்கு தேவையானது சேமிப்பு தொகை. சேமிப்பு தொகை எத்தனை பங்குன்னு ரேஷியோல கொடுத்துருக்காங்களான்னா இல்ல. 19 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 13 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப அவர் எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? 6 ரூபாய் சேமிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 பங்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிச்சாதானே 6 பங்கு சொல்ல முடியும். அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிப்போமா? 13 அடிக்கலாமா? 2 முறையா 26. 26 போச்சுன்னா மீதி 3, 35லயே 2 முறை தான் இருக்கும். 26 போச்சுன்னா மீதி பாத்தீங்கன்னா 9. 91ல பாத்தீங்கன்னா எத்தனை 13 இருக்குன்னா 7 13 இருக்கும். அப்போ ஒரு பங்குன்றது 2270 அப்படின்னா இப்போ நமக்கு எத்தனை பங்கு தேவை? 6 பங்கு தேவை. அப்ப இன்ட்டு 6ன்னு கொடுக்கலாமா? 0 7 6 42. ஓகேவா? இப்போ 20ல முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாலே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். நம்ம தேவையில்லாம ரொம்ப என்ன பண்ணிட்டு போக வேண்டாம். நமக்கு பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்ல சரியான ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிட்டா போதும். மொத்த ஆன்சரையும் பார்த்துட்டு சூஸ் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அங்க டைம் இருந்துச்சுன்னா ஓகே. டைம் இல்லாத பட்சத்துல எங்கெல்லாம் நம்மளால ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண முடியுமோ இதுதான் நம்ம சொன்னது. தெரிஞ்ச கேள்வியை வேகமா போடுங்க. இந்த கேள்வி இதுக்கு மேல தப்பே வராது. கண்டிப்பா 20ல தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா நீங்க மத்ததெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், சால்வ் பண்ணவே வேண்டாம். உங்களோட ஆன்சர் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டே போயிடலாம். இல்ல இது இன்னும் கூட நீங்க டிஜிட் சம் மெத்தட் யூஸ் பண்ணலாம், யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக் எல்லாம் அங்க யூஸ் பண்ணுங்க. அதையெல்லாம் மறந்துட்டு எக்ஸாமோட பதட்டத்துல ரொம்ப ஃபுல்லா எல்லா வேலைகளையும் பண்ணி அங்க டைம் வேஸ்ட் பண்ணி 2-3 சம்ம பார்க்காமலே வந்துடாதீங்க. அந்த 2-3 சம் ரொம்ப ஈஸியா இருந்தா ரொம்ப வருத்தப்படுவோம் பின்னாடி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு புத்தகமானது அதன் குறித்த விலையில் 16/25 பங்குக்கு விற்கப்பட்டால் நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அதன் குறித்த விலைக்கும் விற்ற விலைக்குமான விகிதம். இப்படியெல்லாம் ஒரு கேள்வி பார்க்கும்போதே அச்சச்சோ போச்சு, இந்த கேள்விக்கு ஆன்சர் வரப்போறதே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுவோம். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? கண்டிப்பா நம்ம 10th லெவல் எக்ஸாம் தான் எழுத போறோம். அது ஒரு முறை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா 20 கேள்வி மேக்ஸ்ல இருக்கு அப்படின்னா 16ல இருந்து 18 கேள்வி வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த 16 to 18ல டஃபாலாம் எந்த கேள்வியும் இருக்க போறதே கிடையாது. படிச்சாலே, பதட்டம் இல்லாம படிச்சாலே நம்ம இது வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா அங்க ஆன்சர் வரும். சரியா? அந்த ஒரு 2 கேள்வி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க ஆன்சர் வரலாம், வராமலும் போகலாம். அந்த 2 கேள்வி கூட நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் செட் போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும், வராம போகவே போகாது. 20 out of 20 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இங்க நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பண்ணக்கூடிய ரீசன் ப்ரீவியஸ் இயர் கன்ஃபார்மா ஒரு ஷிஃப்ட் கூட விடாம பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? அது பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். குறித்த விலையில், அப்ப இந்த இல்லல முடிஞ்சிருக்குல்ல, அப்ப அது கீழே இருக்குது. அப்ப மார்க்கெட் பிரைஸ்ன்றது 25 பங்கு. விற்றால்னு சொன்னாங்களா? மேல இருக்கிறது அவங்க சொன்ன செகண்ட். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ்ன்றது 16 பங்கு. ஓகேவா? அவங்க என்ன ரேஷியோ கேட்டாங்க? மார்க்டு பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குமான ரேஷியோ தானே கேட்டாங்க. அப்போ ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 25:16. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபிராக்ஷன்ல மேல இருக்கக்கூடிய வேல்யூ ஒன்னையும் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு டேர்மையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி எடுக்கும், தமிழ் மீடியத்துக்கு எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு லாஜிக் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கேள்விகளை நம்ம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். சரியா? பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் முதல்ல பார்த்துடலாம். 16/25 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுக்கு அப்புறமா என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். மார்க்கெட் பிரைஸ் தானே வருது. ஓகேவா? ஆஃப் தி மார்க்கெட் பிரைஸ்ல ஆஃப் இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ரேஷியோ, இந்த ஃபிராக்சர், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்டு கீழே இருக்கக்கூடியதை குறிக்கும். ஓகேவா? அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன எடுத்துக்கணும்? 25 எடுத்துக்கணும். மேல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. செல்லிங் பிரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? அதோட செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப மேல இருக்கக்கூடியது செல்லிங் பிரைஸை குறிக்கும். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்பவுமே அந்த ஃபிராக்ஷனுக்கு ரைட் சைடு இருக்கிறது எப்பவுமே கீழே டினாமினேட்டரை மென்ஷன் பண்ணும், மேல நியூமரேட்டர்ன்றத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? அதுவே தமிழ் மீடியமா வந்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 டேர்ம் மென்ஷன் பண்ணி தான் இந்த ஃபிராக்ஷன் கொடுத்து இதை பின்னம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல எது இல்ல முடிஞ்சிருக்கோ, இல்லையோ இல்ல இன்னலையோ முடிஞ்சிருக்கோ அது எப்பவுமே கீழே பகுதி, இன்னொன்னு மேல தொகுதி. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின்னத்துல கொடுத்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கேள்வி. வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப பெருசாவே இருக்காது. பின்னத்துல கொடுத்தாலே அதை எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி ரொம்ப சின்ன டேர்ம்ஸா தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
ஆனா அந்த டேர்ம்ஸ்ல எது எதை மென்ஷன் பண்ணதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக் எப்பவுமே மாறாது. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது, ஒருவர் ₹1 35 பேனாக்களை வாங்கி ₹1 எத்தனை பேனாக்களை விற்றால் அவருக்கு 40% லாபம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா? அங்க 30% நஷ்டம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியான கேள்விதான். நான் அப்பவே சொல்லிட்டேன், இது SSCGDயோட ரிப்பீட்டட் பேட்டர்ன். ப்ரீவியஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வியை பார்த்திருப்பீங்க. இதுக்கு இந்த மெத்தடை விட்டா உங்களால வேற எதுலையுமே ஷார்ட்டா சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேவா? 35 பேனாக்களை வாங்கின்னு சொன்னாங்களா? இப்போ 35 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ். அப்ப அதே ₹1 எத்தனை பேனாக்கள் வித்திருப்பாருன்னு கேட்கறாங்க. அப்ப எக்ஸ் இன்ட்டு வித்தது கேட்டதுனால செல்லிங் பிரைஸ். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டோமா? அப்ப இதை பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்திடலாமா? 4/10 வருமா? அது இன்னமும் நம்ம அடிச்சோம்னா 2/5 சொல்லலாமா? அப்போ 40%க்கான பின்னம் பாத்தீங்க அப்படின்னா 2/5. கீழே இருக்கிறது எப்பவுமே காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது இது ப்ராஃபிட் அப்படின்றதுனால மேல இருக்கிறது ப்ராஃபிட். இதை வச்சு எழுதிடலாமா? காஸ்ட் பிரைஸ் இருக்கிறது ஃபைன் கொடுத்துடலாமா? இப்போ 35 இன்ட்டு 5 எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். ₹5 வாங்கி ₹2 லாபத்துல வித்திருக்காரு அப்படின்னா அப்ப செல்லிங் பிரைஸ்ன்றது ₹7 இருக்கும் இல்லையா? இப்ப அடிக்கலாமா? ஒரு 7 7 5 7 35. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25. அப்ப அவர் ₹1 எத்தனை பொருளை வித்திருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 25 பொருளை வித்திருப்பாரு. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த லாஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டை மட்டும் பார்த்தாலே போதும். இது மாதிரி கேட்கக்கூடிய எந்த கேள்வியா இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரிதான் கொஸ்டின் இருக்க போகுது. ஒன்னு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்க போகுது, இல்லைன்னா லாஸ் பர்சன்டேஜ் இருக்க போகுது. காஸ்ட் பிரைஸ் எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க, எத்தனை பொருளை வாங்கினான்னு கொடுத்தா எத்தனை பொருளை வித்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல எத்தனை பொருளை வித்தாங்கன்னு கொடுத்துருந்தா எத்தனை பொருளை வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்க போறாங்க. அதேதான் இங்க வாங்கினது கேட்டாங்கன்னா எக்ஸ் இங்க கொடுக்க போறீங்க, வித்தது கேட்டாங்கன்னா செல்லிங் பிரைஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுக்க போறீங்க. வேற எதுவுமே இல்லை. இந்த 2 மாடல் பிராக்டிஸ் பண்ணா இந்த கேள்வி SSCGDயோட ரிப்பீட்டடான கேள்வி. சரிங்களா? அடுத்த கேள்வி. ஒரு புத்தகமானது அதன் குறித்த விலையில் 5/12 பங்குக்கு விற்கப்படுவதால் 50% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள விகிதம். அவங்க கேட்டிருக்கிறது மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இந்த பின்னத்துல இது என்ன டேர்ம், இது என்ன டேர்ம்னு பார்க்கணும் இல்லையா? குறித்த விலையில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழே இருக்கிறது தானே மென்ஷன் பண்ணுது. அப்ப மார்க்கெட் பிரைஸ்ன்றது 12. காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க அடுத்து கொடுத்துருக்கக்கூடியது விற்கப்படுவது. இங்கேயும் அதே தான் இருக்கும். சரியா? இதுக்கு நெக்ஸ்ட் வர்றது இங்க இருக்கக்கூடியது, ஃபர்ஸ்ட் வர்றது இங்க இருக்கக்கூடியது இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல. செல்லிங் பிரைஸ் தான் 5. ஓகேவா? அப்ப இதுக்கு மேல காஸ்ட் பிரைஸ் நாம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ தான் இந்த பர்சன்டேஜ். 50% லாஸ்ட்ல வித்திருக்காரு அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னா 50% இருக்குமா? இப்போ 50% தான் 5 பங்கு அப்படின்னா இப்போ காஸ்ட் பிரைஸ் நமக்கு வேணும்ல. காஸ்ட் பிரைஸ்ன்றது எப்பவுமே 100%. அப்ப இன்ட்டு 2 பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? 10 வரும். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 10 கொடுக்கலாமா? அப்ப இதை இதுக்கு மேல சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியும். அப்ப சுருக்குனா ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 6:5. ஓகேவா? அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 6:5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கூட ப்ரொபோர்ஷன் பத்தி கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இதுக்காக நம்ம தனியா அமரன் சீரிஸ்ல ஒரு வீடியோவே பார்த்திருப்போம். ஓகேவா? மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் எப்பவுமே லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தாலுமே SSCGல இந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த ப்ரொபோர்ஷன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமும் இருக்கு. நம்மளோட மேக்ஸ் புக்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சது. ஓகேவா? ரேஷியோ டாபிக் முடிஞ்சதுமே ப்ரொபோர்ஷன் சொல்லி ஒரு தனியா ஒரு டைப் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி கிட்ட அந்த புக்ல இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த ப்ரொபோர்ஷனை கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், அழகா ஆன்சர் பண்ணலாம். இங்க 4th ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்களா, 4வது விகிதச்சமன். அப்ப ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா BC/A. வேற எதுவுமே இல்லை. இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்துருச்சு. வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது A, செகண்ட் கொடுத்துருக்கிறது B, தேர்ட் கொடுத்துருக்கிறது C. எடுத்து அப்ளை பண்ணலாமா? 120 × 15 / 30. ஒரு 30 30, 4 30, 120. அப்ப 4 15 60. அப்ப இந்த கேள்விக்கான 4th ப்ரொபோர்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 60. ஓகேவா?
ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த 3 ப்ரொபோர்ஷனுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க சரியா. யாராச்சும் மறந்துருந்தா கூட உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸாம் நடக்கல அப்படின்னா போயிட்டு ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப முக்கியம் ஓகேவா. கண்டிப்பா நிறைய ஷிஃப்ட்ல வரக்கூடிய ஒரு டைப். ஓகே நெக்ஸ்ட், ஏவின் 4/5 பங்கு பியின் 2/5 பங்கிற்கு சமம் எனில் A/B என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா பயப்படாதீங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க முதல்ல அதை எழுதும் ஓகேவா. ஏவின் அந்த இன்னோ இல்லோ இல்ல ஆஃப் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல் சிம்பிள் கொடுப்போமா. அப்ப இன்ட்டு 4/5 சமம்னு தானே சொன்னாங்க. அப்ப ஈக்குவல் டு B இன்ட்டு 2/5. என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாமா. பகுதிக்கு பகுதி அடிக்கலாம், தொகுதிக்கு தொகுதி அடிக்கலாம். பகுதி பார்த்தா ரெண்டுமே 5 தான், கேன்சல் ஆயிடுச்சு. தொகுதிக்கு பார்த்தா இது ஒரு முறை, இது 2 முறை. ஃபைனலா நமக்கு என்ன வருது, 2 டைம்ஸ் ஆஃப் A ஈக்குவல் டு 1 டைம் ஆஃப் B தானே வருது. அப்போ நம்ம ரேஷியோ A/B தானே நமக்கு வேணும். இந்த மாதிரி ஈக்குவல் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோ மாத்தி எடுப்போமா. ஏக்கு 1னும் பிக்கு 2ன்னு எடுப்போமா. அப்ப A/B யோட ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1:2 ஓகேவா. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1:2. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸின் 45% ஒய்யின் 15% சமம் எனில் எக்ஸ் ஈஸ்ட் ஒய் காண்க ஓகேவா. இந்த மாதிரி கேள்வி SSCGல கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா கேட்கணும் அந்த ஷிஃப்ட்ல அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா. ஆல்ரெடி கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியெல்லாம் பார்த்ததுமே சால்வ் பண்ணலாம், கையே வைக்க வேணாம் ஓகேவா. பாருங்களேன், 45:15 அடிச்சா இது 3 டைம்ஸ், அது 1 டைம். அப்ப ரேஷியோ என்ன எடுத்துக்கணும், 1:3 எடுத்துக்கணும். ரேஷியோ என்ன எடுத்துக்கணும், 1:3. வேற எதுவுமே இல்லை சரியா. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்துடுச்சா. சோ ஓகே சால்வ் பண்ணலாமா. எக்ஸின் அப்ப எக்ஸ் இன்ட்டு 45% என்பது ஒய்யின் ஒய் இன்ட்டு 15%க்கு ஈக்குவலா. அப்ப அந்த சதவீதம் கேன்சல் ஆயிடுமா. ஒரு முறை 3 முறையா. அப்ப நமக்கு என்ன வரும், 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டைம் ஆஃப் ஒய்னு வருமா. அப்ப எக்ஸ் ஈஸ்ட் ஒய்க்கு எப்போ மாத்தி எடுப்போமா, 1:3 ஓகேவா. 1:3. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. உங்களுக்கு எக்ஸாம்ல கூட நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண கேள்வி அது அப்படியே தான் வந்திருக்கு, எந்த டிஃபரன்ஸுமே அங்க இல்ல. அப்ப இதை எப்படி போடணும்னு நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதை பார்த்ததுமே சால்வ் பண்ணுங்க. இங்க எல்லாம் கொஞ்சம் டைம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத கேள்விக்கு அந்த டைம் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி பாருங்க சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே 6 பேனாக்களின் வாங்கிய விலையானது 5 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க ஓகேவா. கண்டிப்பா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணித்தான் இப்ப நடக்கக்கூடிய SSCGD எக்ஸாமும் போய்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்ல ஓகேவா. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு, எந்த பேட்டர்னும் சேஞ்ச் ஆகல, எந்த நியூ டாபிக்ஸும் ஆட் ஆகல ஓகேவா. அப்படியேதான் போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு ரிப்பீட்டட் மாடல். அப்ப இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம பார்க்கும் போதே நம்ம மெத்தட்லாம் போட்டு பார்த்திருப்போம். ஆனா இந்த கேள்வி டிட்டோவா அப்படியே வருது அப்படின்னா இதை பார்த்ததுமே ஆன்சர் சொல்லவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம் ஆமாவா. அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்ன்லாம் வரும்போது பார்த்ததுமே ஆன்சர் சொல்லதான் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப பார்த்ததுமே இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா 6 பேனாக்களின் வாங்கிய விலைன்னு சொன்னாங்களா. அப்போ வாங்கிய விலைன்னு அவங்க சொன்னதை நம்ம என்ன எடுத்துக்கணும், செல்லிங் பிரைஸ் எடுத்துக்கணும். அப்ப 6 ரூபாய்க்கு வித்து இருக்காரு. 5 பேனாக்களையும் விற்ற விலைன்னு சொன்னாங்களா. அப்ப அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், காசு பிரைஸ் எடுத்துக்கணும். அப்ப 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப அங்க ப்ராஃபிட்னா அவருக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட்டா. காசு பிரைஸ் எவ்வளவுன்னு சொன்னோம், 5 ரூபாய். ப்ராஃபிட் 1 ரூபாய். அப்ப 1/5 தான் அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 1/5 எவ்வளவு பர்சன்டேஜ், 20%. 1/5 எவ்வளவு பர்சன்டேஜ், 20%. அப்ப இங்க அவருக்கு எவ்வளவு லாபம்னு பாத்தீங்கன்னா 20%. இதை நம்ம ஷார்ட்ஸ்ல கூட கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க, இத்தனை பொருட்களோட வாங்கிய விலை இத்தனை பொருட்களோட விற்ற விலைக்கு சமமா இருக்கு அப்படின்னா அங்க ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ பர்சன்டேஜ் கேட்பாங்க. அப்ப ஒண்ணுமே கிடையாது ஓகேவா. அவங்க காஸ்ட் பிரைஸ்ன்னு சொன்னா நீங்க செல்லிங் பிரைஸ் எடுத்துக்கோங்க, அவங்க செல்லிங் பிரைஸ்ன்னு சொன்னா நீங்க காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல லாபமா நஷ்டமான்னு பாருங்க, பார்த்துட்டு என்ன பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஓகேவா. நெக்ஸ்ட், கனசதுரத்தின் பக்கம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க பரப்பு காண்க ஓகேவா. கனசதுரமும் கன செவ்வகமும் ஜிடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேப் ஓகேவா. கியூபும் கியூப் ஆயிடும் ஓகேவா. அடுத்தது ரொம்ப முக்கியம் அப்படின்னா 3D ஓகேவா. 3D ஷேப்ஸ் எல்லாமே ஒரு 5 ஷேப்ஸ் கண்டிப்பா பாத்துக்கணும் ஓகேவா. அதுல எல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும்.
2Dயும் 3Dயும் முக்கியமான ஷேப்ஸ் பார்த்தாலே போதும் SSC GDக்கு அதுல இருந்து அளவுகள் கேள்வி ஒருமே காட்டி தேவையில்லாம பிரமிடோ பிரிசமோ இந்த மாதிரி எந்த கேள்வியுமே உங்களுக்கு SSC GDல கிடையாது. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். அதுலயும் கியூபும் கியூபாய்டு சிலிண்டர் இது 3 ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோன் அண்ட் ஸ்பியர். ஓகேவா, ஸ்பியர்லயுமே ஹெமிஸ்பியர்லாம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்க. இந்த 5 ஷேப் பாத்துட்டீங்கனாலே 3D கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்க உங்களால ஜிடில அழகா அட்டென்ட் பண்ண முடியும். நீங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு கனசதுரத்தோட பக்கம் கொடுத்துட்டாங்க, அப்ப சைடு கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க 14 சென்டிமீட்டர். அதன் பக்க பரப்பு கேக்குறாங்க. அப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 4a². 4a². அப்ப இந்த கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லலாம். அளவுகளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் படிச்சுட்டீங்க, நீங்க ஆன்சருக்கு போகணும். கொஸ்டின் படிச்சுட்டீங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல இருந்து உங்களை இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்து விட போறது இந்த ஒரு ஸ்டெப்பு தான், ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு தெரியாம உங்களால அளவுகள் என்ன பண்ண முடியாது, அட்டென்ட் பண்ண முடியாது. ஜிகேல எல்லாம் எவ்வளவோ படிச்சுட்டீங்க. ஓகேவா, புக்கா படிச்சுட்டோம். ஓகேவா, அங்க எல்லாமே நம்ம அவ்வளோ நம்மளால மெமரி பவர் வச்சுக்கும் போது இந்த அளவைகள்ல ஒரு 50 ஃபார்முலா இருக்க போகுது. எத்தனை ஃபார்முலா? 50 ஃபார்முலா. இந்த 50 ஃபார்முலாவே கஷ்டமா படிச்சிருங்க. வேண்டாம் என்னால ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் மறந்துடுவேன், எனக்கு அளவைகள் வேணாம் அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாது. அவ்வளோ படிச்சுட்டோம், நமக்கு இவ்வளோன்றதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஓகேவா, அப்ப 50 ஃபார்முலா படிச்சு பார்த்து கொஞ்சம் கைப்பட ஒரு 2 முறை என்ன பண்ணிடுங்க, எழுதி பாத்துங்க. சரியா, அப்பதான் மறக்காது. படிச்சிருவோம். அளவைகள்ல ஒரு கேள்வி போகணும்னு ஆசை இருக்கு, 2 மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கு, படிச்சிடுவோம். ஆனா மறந்துடுவோம், நம்மளோட பிரச்சனையே மறந்துடுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் ஆல்ரெடி கொஞ்சம் பிடிக்காது. ஃபார்முலாஸ் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிருந்தா அது ஞாபகமா இருக்குமா அப்படின்னா ஞாபகம் இருக்காது. அதாவது கைப்பட ஒரு 2 முறை ஃபார்முலாஸ் என்ன பண்ணி பாத்துருங்க, எழுதி பாத்துருங்க. ஓகேவா, அதுவும் எப்படின்னா சும்மா 4a² அப்படி காத்துல பறக்கிற மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா, கன சதுரத்தின் வலைப்பரப்பு 4a², கனசதுரத்தின் மொத்த பரப்பு 6a², கனசதுரத்தின் கன அளவு a³. ஓகேவா, கனசதுரத்தின் மூலை விட்டம் a√3. இந்த மாதிரி என்ன பண்ணணும், லைனோட எழுதுங்க. அப்பதான் அது நமக்கு மனசுல நல்லா நிற்கும், மறக்காது. சரியா, அப்ப அளவைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரகிளான ஒரு ஏரியா இது மட்டும்தான். இது உங்களுக்கு தெரிஞ்சா அளவைகள் ஈஸி தான். அளவைகள் SSC GD பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஓகேவா, ரொம்ப என்ன பண்ணிடலாம், அழகா ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஒரு ஸ்டெப் தான், இது ஒண்ணுதான் நம்மள இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அளவைகள் இன்னமும் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆன்சர் வரல, அளவைகள் நான் பார்க்கல, இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க பண்ணாத ஒரு வேலை இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா படிச்சு பாருங்க, அளவுகள் ஈஸியா இருக்கும். ஓகேவா, சோ ஓகே, அப்போ அப்ளை பண்ணிடலாமா? 4 × a². அப்போ 14². 14² ஆன்சர் 196. இதை பெருக்குன ஆன்சர் வந்துருமா? இந்த பெருக்க உங்களால முடிஞ்சா நீங்க பெருக்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு டிஜிட் சம் தெரியும் அப்படின்னா இந்த 9 விட்டுலாமா? 1 + 6 7. இங்க 4 இப்போ 4 × 7 28. 28 ஆட் பண்ணா 2 + 8 10. அப்ப 10யும் 1 + 0 1. இப்போ கண்டிப்பா இதை பெருக்கி வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் 1 ஆப்ஷன் செக் பண்றோம். ஓகேவா, பாருங்க 11 2 ஆயிடுது, 2 + 8 10 ஆயிடுதா? ஆமாவா, 10 13 19 1 தான் வருது. ஓகே, இங்க பார்க்கலாம், வேற எதுவும் 1 வரல, அதான் ஆன்சர். ஓகே, 10 12 3 வருது, இது இல்ல ஆன்சர். இது பாருங்க 12 3 3 + 7 10 1 ஆயிடுது. அப்ப கண்டிப்பா 2 இடத்துல டிஜிட் சம் என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மெத்தட் செட் ஆகாது. அளவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை கொஞ்சம் டைம் குறைக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன், ஒண்ணு யூனிட் டிஜிட் பண்ணணும், யூனிட் டிஜிட் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா டிஜிட் சம் பார்க்கணும். இந்த 2 மெத்தடுமே ட்ரிக்கி மெத்தட். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் வச்சு கொஞ்சம் ஆன்சர் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெத்தட். அளவைகளை இதுதான் கொஞ்சம் கை கொடுக்கும். ஓகேவா, ஃபார்முலா தெரியணும், படிச்சிடணும். இதுக்கு எந்த ட்ரிக்கும் கிடையாது, இதுக்கு எந்த ஷார்ட் கட்டும் கிடையாது. ஃபார்முலா படிச்சிருங்க, ஃபார்முலா எடுத்து வந்து அப்ளை பண்றீங்க. பெருக்க முடிஞ்சா பெருக்கிடுங்க, பெருக்க முடியல அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, யூனிட் டிஜிட் பாருங்க. அதுவும் செட் ஆகல அப்படின்னா டிஜிட் சம் பாருங்க. ஓகேவா, இங்க பாருங்க 4யும் 6யும் பெருக்குனா எதுல முடியும், 4ல தான் முடியும். டிஜிட் சம்னு பார்த்தா 1 தான் வருது. அப்ப இது இருக்கு. அப்ப இதுல இது 4ல வரல, அப்ப இதுதான் 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 784. இல்லைன்னா நீங்க 4 × 196. இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, பெருக்கிறது ஈஸி தான். இவ்வளவும் செக் பண்றதை விட இதை பெருக்கினாலே ஈஸியா தான் ஆன்சர் வந்திருக்கும், பெருக்கிடுங்க. ஆனா கொஞ்சம் அளவைகள் ஃபார்முலா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம், ஒன்னு யூனிட் டிஜிட், இன்னொன்னு டிஜிட் சம். இது 2 கண்டிப்பா அளவைகளுக்கு என்ன பண்ணிட்டு தான் போகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அப்பதான் உங்களால ஆன்சரை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ்கண்டவற்றில் எது 11ஆல் வகுப்படாது? அப்ப 11க்கு ரூல் தெரியும் இல்லையா? தெரிஞ்சவங்க நீங்களே செக் பண்ணுங்க, எந்த ஆப்ஷன் ஆன்சர்ல வராது, எது 11ஆல டிவைட் ஆகாதுன்றத நீங்களே சொல்லுங்க. சரியா? தெரியாதவங்க மட்டும் கவனிங்க. 11ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் ஒன்னு 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 11, 22, 33, 44ன்னு சொல்லி 11ன் மடங்கா இருக்கணும். செக் பண்ணுவோமா? ஒன்று விட்ட இலக்கங்கள் அப்ப 2 + 2 4, 7 + 8 15. அப்போ 4க்கும் 15க்கும் வித்தியாசம் 11. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். இங்க வரும் 8 10 டிஃபரன்ஸ் என்ன வருது? 2ன்னு வருது. அப்ப கண்டிப்பா டிஃபரன்ஸ் நமக்கு என்னதான் இருக்கணும்? 0 இல்லைன்னா 11, 22, 33ன்னு சொல்லி 11ன் மடங்கா தான் இருக்கணும். ஆனா இங்க டிஃபரன்ஸ் 2ன்னு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்த 2 பக்கம் நீங்க போகவே வேணாம். அடுத்து இந்த 2க்கு நீங்க போக வேணாம். உங்களுக்கு நீங்க தேட வேண்டியது இங்கே கிடைச்சிருச்சு. அப்ப அதுக்கு மேல அதெல்லாம் நீங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், செக் பண்ண வேண்டாம். இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்ற மதிப்பானது முதலில் 20% அதிகரிக்கப்படுகிறது, பின்பு 30% குறைக்கப்படுகிறது எனில் இறுதியில் ஏவின் மதிப்பானது தொடக்க ஏவின் மதிப்பு எவ்வளவு சதவீதம்? பர்சன்டேஜ்ல இப்ப ரீசெண்டா 2025 ஜிடில இந்த டைப்புக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். ஓகேவா? இதுவும் இன்னொன்னு இருக்கு, எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது +or-x +or-y யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது இந்த 2 வச்சுதான் பர்சன்டேஜே கேட்டிருக்காங்க. வேற எதுவும் பெருசா வேற எந்த பர்சன்டேஜ் கேள்வி என்ன பண்ணல போல. ஓகேவா? இந்த மாதிரி 2 முறை 3 முறை 4 முறை எல்லாம் கூட பர்சன்டேஜ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப ஸ்டார்டிங்ல 1 இருந்துச்சு, அடுத்தடுத்து சேஞ்சஸ் நடக்குது. இப்போ ஃபைனலா 1 ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்க்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது பாப்போமா? ஸ்டார்டிங்ல என்னன்னே எனக்கு தெரியாது, அதனால நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் என்னாச்சு? 20% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப இதை 20% இன்க்ரீஸ் பண்ணா அது என்ன இருக்கும் அப்படின்னா 120 ஆயிருக்குமா? ஓகே. அடுத்தது அது 30% குறைஞ்சிருக்கா. அப்ப 120ல 30% எடுத்தீங்க அப்படின்னா 36ஆ? ஏன்னா 12ன்றது 10, அப்ப இன்ட்டு 3 பண்ணா 30, அப்ப இன்ட்டு 3 பண்ணா 36. அப்ப இதுல 36 லெஸ் ஆச்சுன்னா ஏன்னா குறைக்கப்படுகிறது, அதனால கழிக்கணும். அதிகரிக்கப்படுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட்டணும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரிவிஷன்ல இருக்கோம். சரியா? பேசிக் இல்ல, இது ஸ்டார்டிங் இல்ல. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க, ஸ்பீடா தான் போகணும். சரியா? ரிவிஷனா தான் பாக்குறோம். சரியா? இதுல 10% 30% எல்லாம் எடுக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால ஸ்பீடா எடுத்துட்டேன். குறைக்கிறாங்கன்றதுனால கழிக்கவும் கழிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப அது என்னவா ஆயிடுச்சு? 84 ஆச்சு. ஸ்டார்டிங்ல என்னவா இருந்துச்சு? 100ஆ இருந்துச்சு. இப்ப நம்மளோட கேள்வி என்ன கேட்டாங்க? தற்போது ஏவின் மதிப்பானது ஆரம்ப ஏவின் மதிப்பில் எவ்வளவு இப்ப 84, ஆரம்பத்துல 100. அப்ப 100க்கு 84ன்றது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 84%. அப்போ ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஏவ்ல இப்ப இருக்கக்கூடிய ஏவோட மதிப்பு எவ்வளவு பர்சன்டேஜ்னா 84%. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் அடுத்தது கூட பின்பு, ஓகேவா, மூன்றாவது முறையாக 10% அதிகரிக்கப்படுகிறது, 10% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா 84 10% 8.4. அப்ப இதுல 8.4 நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணா என்ன வரும்னா 0.4 12 மீதம் 92.4 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப தொடக்க ஏவில் இறுதியில் இருந்த ஏவின் மதிப்பானது எவ்வளவு சதவீதம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 92.4%. இந்த மாதிரி 2 முறை 3 முறை 4 முறை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி டிக்ரீஸ் பண்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் நீங்க என்ன வேணும்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்த கேள்வி. ஒரு பொருளின் குறித்த விலை மற்றும் விற்ற விலை முறையே அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இது மார்க்டு பிரைஸ், இது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் எனில் தள்ளுபடி சதவீதம். நம்ம அப்பவே டிஸ்கவுண்ட் பார்க்கும்போதே பார்த்தோமா, ஒன்னு மார்க்கெட் பிரைஸ் கேட்பாங்க, குறித்த விலை கேட்பாங்க, இன்னொன்னு செல்லிங் பிரைஸ் விற்ற விலை கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் கேட்பாங்க. இந்த பேஸ் பண்ணி தள்ளுபடியில இருந்து எப்படியும் ஒரு கேள்வி எல்லாருக்குமே எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்துடும். அதாவது தள்ளுபடியில ஒரு கேள்வி கூட என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் தள்ளுபடி சதவீதம் தானே கேட்டாங்க. அப்போ கீழே என்ன பண்ணணும்? மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கணுமா? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6600 ரூபாய். ஓகேவா? மேல எவ்வளவு கொடுக்கணும்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோ எவ்வளவு குறைச்சிருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்? மேல கொடுக்கணும். அப்போ 6600 மார்க் பண்ணி 4752 ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னா அப்ப அங்க எவ்வளவு அமௌண்ட் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதுல இருந்து இதை என்ன பண்ணணும்? கழிக்கணுமா? கழிச்சா ஒரு 1600 பாத்தீங்கன்னா 250 ஒரு 248. ஓகேவா?
கழிங்க, அது உங்களோட விருப்பம். 1848 வருது. ஓகேவா? அப்ப 6600க்கு 1848ன்றது எவ்வளவு சதவீதம்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நீங்க என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஓகேவா? 2 0க்கு 2 0 அடிச்சிருவோமா? அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா 11வது வாய்ப்பாட்டுல போகுது. அப்ப இது 6 முறை, ஒரு முறை, மீதி பாத்தீங்கன்னா 7, திரும்பவும் பாத்தீங்கன்னா 6 முறை, 8. ஓகேவா? 8 முறை. திரும்ப இது 6ஆலையும் போகுது. 2 டைம்ஸ் 8 டைம்ஸ். ஓகேவா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இங்க டிஸ்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 28% டிஸ்கவுண்ட். அப்ப இந்த மாதிரி தள்ளுபடி சதவீதம் கேட்பாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரிப்பீட்டட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர், ஓகேவா, எக்ஸ்ன்றது ஒரு ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, எக்ஸ் இன்டு இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதனோட எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இன் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? ஓகேவா? கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு எண் 100. ஓகேவா? ஒரு எண் 100, அப்ப எக்ஸ்ன்றது 100, அதோட எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா 2500. ஓகேவா? அதனோட HCF பாத்தீங்க அப்படின்னா HCF பாத்தீங்கன்னா 5. HCF பாத்தீங்கன்னா 5 அப்படின்னா அப்ப இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா இன்னொரு நம்பர்ன்றது என்னது? Y. இது அப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். அப்ப இன்னொரு நம்பர் என்னவா இருக்குன்றத சொல்றீங்க. கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல் தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட புக்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி இந்த ஒரே ஒரு டைப்ல மட்டுமே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கவர் பண்ணி இருக்கும். கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஆன்சர் நீங்க என்னன்னு சொல்லுங்க. சப்போஸ் இந்த மாடல் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாடல் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாடல் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இந்த 50ல நம்ம எல்லாமே கவர் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலயும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த டைப் நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேவா? இத ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நிறைய ரிப்பீட்டட். அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சா ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டைப் இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்னா தெரியலன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம இதை கவர் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த கேள்வி வரும். இந்த பவர்ஸ்ல கேட்பாங்க. ரொம்ப ரிப்பீட்டடானா ரொம்ப ரிப்பீட்டட் கிடையாது. ஆனா கேட்டா ரொம்ப ஈஸி. கேட்டா ரொம்ப ஈஸி. நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமா சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் HCF கேட்டிருக்காங்க. இங்க வாவோ இல்ல காவோ இருந்தா அது மீனிங் HCF. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அழகா அப்படியே கொடுத்துருவாங்க HCF. அப்படின்னா இன்னொரு வார்த்தை GCDன்னு கூட சொல்லுவாங்க. GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது ரெண்டுமே HCF தான். ஓகே, GCDன்னு கேட்டாலும் நீங்க HCF தான் கண்டுபிடிக்கணும். HCFன்னு கேட்டாலும் HCF தான் கண்டுபிடிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் வா இல்ல கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு நீங்க என்னதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, கண்டுபிடிப்போமா? HCFக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துலயும் பொதுவான அடிமானம் பார்க்கணும், அதனாலயும் குறைந்தபட்ச அடுக்கு பார்க்கணும். ஆமா, ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய பேஸ், அதனோட பவர்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம எடுப்போம். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ரெண்டின் அதாவது இது என்ன சொல்லுவோம், நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோமா. அப்ப 2 எடுத்துக்கலாம். அதுலயும் இதுல எதுக்கு பவர் கம்மியா இருக்குன்னா 3 தானே கம்மியா இருக்கு. அப்ப 2 பவர் 3ன்னு எடுத்துக்கோ. ஓகே, அடுத்தது 3ன்றது ரெண்டுத்துலயும் இருக்கா அப்படின்னா இருக்குமே. அப்ப அதனோட அடுக்குல எது சின்னதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 தான். அப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கான HCFன்றது 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 5. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. அப்ப இந்த மாதிரி பவர்ஸ்ல கொடுத்துட்டு எல்சிஎம்மோ HCFஓ கேட்பாங்க. கேட்டா ரொம்ப ஈஸி. அப்ப இந்த மாதிரி இருந்தா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், ஓகேவா? இந்த கேள்விக்கு எல்சிஎம் என்ன வரும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ரிவிஷன் பாக்குறோம். அப்போ ஒரு கேள்வி பார்க்கும்போது இந்த கேள்வியை வேற மாதிரி கூட எப்படி கேட்பாங்கன்றது நம்ம இங்க என்ன பண்ணிடலாம், பிராக்டிஸ் பண்ணிடலாம். எல்சிஎம் தெரியும் இல்லையா? கண்டிப்பா பார்த்துட்டு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கலவையில் உள்ள அமிலம் மற்றும் நீரின் விகிதம் 7:4. இதில் 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் அமிலம் மற்றும் நீரின் விகிதம் 7:5 ஆக மாறுகிறது எனில் அக்கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு யாது? அக்கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு கலவையில ஆசிடும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 7:4ன்ற ரேஷியோல இருக்கு. 2 லிட்டர் தண்ணியும் சேர்க்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணியே சேர்க்கிறாங்க. அவங்க என்ன சேர்க்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இந்த டைப்ல. ஓகேவா? சேர்த்தா அமிலத்துக்கும் தண்ணீருக்குமான விகிதம் 7:5 மாறுது அப்படின்னா அக்கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு என்ன? அப்ப அதுல அமிலம் எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்பாங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல
நமக்கு கேட்கக்கூடிய டைப் எஸ்எஸ்சி ஜிடிலன்னு பாத்தீங்கன்னா 2 டைப் தான். ஓகேவா? 6 டைப் இருக்கு, நம்மளோட புக்லயுமே 6 டைப்புமே கவர் ஆயிருக்கு. ஆனா கேட்கறதுன்னு பாத்தீங்கன்னா 2 டைப் தான். அதுல ஒண்ணு இது. ஓகேவா? இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய டைப் how much should be addedன்ற மாதிரி ஒரு டைப் இருக்கும். இதுவும் அடுத்தது பாத்தீங்கன்னா அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டைப் இருக்கு. இதை 2 தான் இது வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடில லாஸ்ட் 3 இயர்ஸ்லயுமே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது ஈக்குவல் குவான்டிட்டின்னு ஒரு டைப் இருக்கும். இந்த 3 டைப் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இது 3மே நல்லா முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 டைப்பும் பார்த்துக்கோங்க. மிக்சட் அலிகேஷன் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. புதுசா எதனா கேட்டா வேணா கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணலாமே கண்டி. இந்த 6 டைப்ல இருந்து கேட்கறாங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அதுலயும் மஸ்ட் 2 டைப் பாத்துக்கோங்க. ஒண்ணு இது, இன்னொன்னு அலிகேஷன் ரூல் யூஸ் பண்றது. நம்மளோட புக்ல அது இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைப் அலிகேஷன் ரூல் யூஸ் பண்றது தான் பார்த்து ரவுண்ட் ரவுண்டா போட்டுருப்போம் இல்லையா, அந்த டைப்பும். அடுத்து இந்த how much should be added சொல்லிட்டு இந்த ஒரு டைப் இருக்கும். இந்த 2யும் நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். தண்ணி தானே ஆட் பண்ணாங்க, எவ்வளவு ஆட் பண்ணாங்க, 2 லிட்டர் ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 4 பங்கு இருந்த தண்ணி இப்ப எத்தனை பங்கு ஆயிடுச்சு, 5 பங்கு ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு பங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 1 பங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த 1 பங்குன்றதுதான் 2 லிட்டர். அமிலம்ன்றது எத்தனை பங்கு தான் இருக்கு, 7 பங்கு தான் இருக்கு. 1 பங்குன்றது 2 லிட்டரா இருந்தா 7 பங்குன்றது 14 லிட்டர். இப்போ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 14 லிட்டர்ஸ். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாருங்க 14 லிட்டர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 மணிகள் முறையே 6, 8, 9 மற்றும் 10 வினாடிகளில் ஒலிக்கக்கூடியன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைத்து மணிகளும் ஒன்றாக ஒலித்தன. அவை எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும்? ஓகேவா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி மணிகள் இல்ல கடிகாரம், சிக்னல் விளக்கு, இல்ல இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி பார்த்தாலே நீங்க இந்த மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எப்போ திரும்ப ஒன்னா மீட் பண்ணுவாங்க, சந்திப்பாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டிருந்தா நீங்க பண்ண வேண்டியது கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்லாமே எல்சிஎம். ஓகேவா? வேற எதுவுமே இல்ல, கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் 6, 8, 9, 10 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 316 வரும். ஓகேவா? 316 வரும். நீங்க தானாகுதல் போட்டு எடுத்தாலும் சரி, இல்ல பெரிய நம்பர் வச்சு மடங்கு பார்த்தாலும் சரி 360. இதெல்லாம் என்ன யூனிட்ல இருந்துச்சு அப்படின்னா செகண்ட்ஸ். அப்ப அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் செகண்ட்ஸ்ல தான் நமக்கு கிடைச்ச எல்சிஎமும் செகண்ட்ஸ் தான். அப்ப 360 செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாமே ஒன்னா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 360 செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இல்ல. அப்போ எல்லாமே என்னவா இருக்கு, மினிட்ஸா இருக்கு. உடனே பயப்படாதீங்க, நமக்கு வந்து ஆன்சர் தப்பெல்லாம் கிடையாது. இந்த செகண்ட்ஸை நம்ம என்னவா மாத்திக்கிறோம், மினிட்ஸா மாத்திக்கிறோம். அப்ப 360 செகண்ட்ஸா மினிட்ஸா சொல்லணும் அப்படின்னா 6 மினிட்ஸ். ஓகேவா? 6 மினிட்ஸ் சொல்லலாம். ஓகே, அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு 6 மினிட்ஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இதே மாதிரி பவர்ஸ்ல கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ஸ்ல கொடுத்துட்டு எல்சிஎமோ ஹெச்சிஎஃபோ கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 3 வேல்யூஸ் இருக்கு. இந்த 3 வேல்யூஸோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் பவர்ஸ்லன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் பொதுவா இருக்கக்கூடிய அடிமானம் இருக்கு இல்லையா, பேஸோட அதிகபட்ச அடுக்கு பொதுவா இல்லாம ஏதோ ஒண்ணுத்துலயோ 2துலயோ இருக்கக்கூடிய பேஸோட அதிகபட்ச அடுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்சிஎம் கிடைச்சிடும். சரியா? எல்லாத்துலயும் 2 அடுக்கு இருக்கு, அதாவது 2 பேஸ் இருக்கு. அதுல அதிகபட்சமா என்ன இருக்கு அப்படின்னா 2 அடுக்கு 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது எல்லாத்துலயுமே 3 இருக்கு, அதுலயும் அதிகபட்ச அடுக்கா என்ன இருக்கு அப்படின்னா 3 பவர் 6ன்னு இருக்கு. சரியா? அப்ப இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மத்தபடி எதுவுமே இல்லாத நம்பர் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப இந்த இதுக்கான எல்சிஎம் பாத்தீங்கன்னா 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 6. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு வேல்யூவை 10 ஆல் டிவைட் பண்ணா மீதி என்ன, ரிமைண்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான், ஆனா இங்க 5 ஆல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 58 அடுக்கு 29 5ஆல டிவைட் பண்ணா மீதி என்ன அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. ஓகேவா? மீதி என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும், வேற எந்த வழியுமே கிடையாது. ஓகேவா? சரி, ஒரு நம்பர் 8ல முடிஞ்சிருக்கு, அதனோட அடுக்குல ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு யூனிட் பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனோட பவரை 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 8ல முடிஞ்சிருக்குன்றதுனால மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு நம்பர் 2, 3, 7, 8 இந்த 4 நம்பர்ல முடிஞ்சிருந்தா அதனோட அடுக்கு என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 29 4ஆல டிவைட் பண்ணா மீதி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 28 போயிடும். அப்ப மீதி 1 மட்டும் தான் நிற்கும். அப்போ ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா 8 அடுக்கு 1ன்னு சொல்லணும். 8 அடுக்கு 1ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 8. ஓகேவா? அப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணும், அப்ப இதனோட யூனிட் பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
இதனோட யூனிட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 8. இந்த 8 5ஆல டிவைட் பண்ணணும். இந்த 5ஆல என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்ப ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. 5ன்றது ஒரு முறை போயிடும். அப்ப மீதின்றது என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 3. அப்ப இந்த கேள்விக்கான ரிமைண்டர் பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? 5ஆ இருந்தா இந்த மாதிரி தான் பண்ணணும். யூனிட் பிளேஸ் கண்டுபிடிச்சி அந்த யூனிட் பிளேஸ் 5ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அதுவே 10ஆல டிவைட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்க வேல்யூல என்ன யூனிட் பிளேஸா இருக்கும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூல எது யூனிட் பிளேஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் 2 இருந்துச்சு, 2ஆல டிவைட் பண்ணா என்ன மீதின்னு கேட்கறாங்க, சேம் இதே தான். யூனிட் பிளேஸ் கண்டுபிடிச்சிருங்க. அந்த யூனிட் பிளேஸ 2ஆல டிவைட் பண்ணி மீதி என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? SSCGD பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய டிவைஸ வகுத்தின்றது ஒண்ணு 2ஆவோ இல்ல 5ஆவோ, அப்படி இல்ல அப்படின்னா 10ஆவோ, இது 3 தான் கேட்பாங்க. ஏன்னா இது 3 தான் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். மத்ததெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது 3 தான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதல் வருடம் 5% அதிகரிக்குது, அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா 8% அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 வருட முடிவில் மக்கள் தொகை எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ஓகேவா? இதுதான் நம்ம சொன்ன அந்த எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ், +or-x +or-y போட்டு அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப் இதுதான். இதுவுமே பெர்சன்டேஜ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைப். ஓகேவா? எப்ப பார்த்தாலும் எந்த வருஷம்னாலும் சரி, நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி, SSC ஆகட்டும் ரயில்வே ஆகட்டும், இந்த கேள்வி ரிப்பீட்டடா வரும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகரிக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தா அதை +5 எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் கொடுத்தா -ன்னு எடுத்துக்கோங்க. அதுவுமே இன்க்ரீஸ் கொடுத்தா +ன்னு எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் தான் ஆகுது, அப்ப அடுத்தது அது +8ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பிளஸ் இன்ட்டு பிளஸ், இங்க பிளஸ் தானே வரும். ஓகே, அடுத்தது இந்த நம்பரை மட்டும் மேல என்ன பண்ணிக்கோங்க, பெருக்கிக்கோங்க. ஓகேவா? 5 × 8, கீழே எப்பவுமே டிவைடட் பை 100, கீழே எப்பவுமே டிவைடட் பை 100. ஓகேவா? 5 + 8 13 பிளஸ் 8 40, 40/100 எப்படி எழுதலாம்? 0.40 எழுதலாமா? இது ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 13.40%. ஆன்சர் பிளஸ்ல தானே வந்திருக்கு. அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா 2 இயர்ஸ் கழிச்சு இவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி, 70,000 ABC 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் இந்த ரேஷியோ, பிக்கும் சிக்கும் இந்த ரேஷியோ அப்படின்னா இதுல ஏக்கு மட்டும் எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கோம்னு சொல்லி கேட்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கணும், 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 70,000 தொகையை ABC 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 3 பேருக்கான ரேஷியோ தான் நமக்கு தெரியணும். ஏக்கும் பிக்கும் சிக்கும் வச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A:B:C. ஏன்னா இந்த அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 3 பேருக்கான ரேஷியோ நமக்கு தெரியணும். அப்ப அந்த சின்ன சின்ன ரேஷியோஸை கம்பைன் பண்ணி A:B:C சொல்லணும் இல்லையா? ஏக்கு என்ன எடுப்போம்? 2 × 4 எடுப்போமா? பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 × 4 எடுப்போமா? சிக்கு பாத்தீங்கன்னா 3 × 5. இதெல்லாம் ஏன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்ன்றதெல்லாம் ரேஷியோ கிளாஸ்ல பார்த்திருப்போம், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பார்த்ததுமே என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். ஓகேவா? அடுத்து ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியுமானா சால்வ் பண்ண முடியாது. அப்ப 8:12:15. ஓகேவா? இதுல அவங்க கேட்கறது ஏவோட ஷேர் தானே. ஏவோட ஷேர் பாத்தீங்கன்னா 8 பங்கு. அப்ப கண்டிப்பா அது 8ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இதுவும் 8ஆல போகும், இதுவும் 8ஆல போகும். ஆனா இது 8ஆல போகாது, இதுவும் 8ஆல போகாது. 2 ஆப்ஷன் போயிடுச்சு. அப்ப இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். அப்ப இந்த ரெண்டுத்துல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒரு பார்ட் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோட கூடுதலால அந்த அமௌண்ட்டையும் அந்த டோட்டலையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ரேஷியோட கூடுதல் பாத்தீங்கன்னா 10, 20, 35. ஓகேவா? அப்ப 35ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் அப்படின்றது 2000. அப்ப 8 பார்ட் அப்படின்றது 16,000. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி கேள்விகளை நம்ம ரேஷியோன்னு சொல்லி ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்திருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா உங்களால போட முடியும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சால்வ் பண்ணி பார்த்து உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போட்டு நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, 4m = 5n = 20c அப்படின்னா இப்போ m:n:c கண்டுபிடிக்கணும் இல்லையா? m:n:c கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எம்முக்கு என்ன பண்ணுவோம், எம் பக்கத்துல கூடிய நம்பர்ஸை மறைச்சிருவோமா? அப்ப 5 × 20. என்னக்கு என்ன பண்ணுவோம், என் பக்கத்துல கூடிய நம்பரை மறைச்சிருவோமா? இப்போ 4 × 20. சிக்கு என்ன பண்ணுவோம், சி பக்கத்துல கூடிய வேல்யூ மறைச்சிட்டோம் அப்படின்னா 4 × 5. இதை சால்வ் பண்ணா m:n:c நம்ம சொல்லிடலாமா? எல்லாத்துலயும் 5 மடங்கு இருக்கா? 1 5 5, 4 5 20, 1 5 5 அடிச்சுட்டோமா? அடுத்தது எல்லாத்துலயுமே 4 மடங்கு இருக்கா? 1 4 4, 1 4 4, 5 20. ஓகேவா? ஃபைனலா அப்ப நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ரேஷியோ 5:4
4:1. அப்ப M:(N:)(C) என்னன்னு பாத்தீங்கன்னா 5:4:1. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே 30 பாருங்க. சுரேஷ் ஒரு காரை 36% நஷ்டத்தில் விற்றார் எனில் அவரின் வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்குமான விகிதம். இந்த மாதிரி ரேஷியோ ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் இருக்கும். ஆனா ரொம்ப பேசிக்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வியா இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ ஓகே. அவங்க என்ன கேக்குறாங்க? காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குமான ரேஷியோ தானே கேக்குறாங்க. காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100. அவங்களா மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்பவுமே என்னதான் எடுத்துக்கணும்? 100 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? 36% நஷ்டத்துல வித்திருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு சதவீதத்துக்கு வித்திருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 64% வித்திருப்பாரு. அவரோட செல்லிங் பிரைஸ் அப்போ 64%. அப்ப இது ரேஷியோ எடுத்தா இதுதான் காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குமான ரேஷியோவா இருக்குமா? இது ரெண்டுமே 4வது வாய்ப்பாடுல போகக்கூடிய நம்பரா? 25 முறை 16 முறை. இப்ப இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமானா சுருக்க முடியாது. இப்போ காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குமான ரேஷியோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே அடுத்தது இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச நம்பருக்கு ரூட் எடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த புள்ளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அதனால முதல்ல மதிப்புக்கு மட்டும் இந்த புள்ளி எல்லாம் மறந்துடுங்க. 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க நமக்கு தெரியும்ல. 89க்கு ஸ்கொயர் ரூட் 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 9 எடுத்துட்டோமா? ஓகே அடுத்தது பாயிண்ட்டுக்கு வரலாம். இது ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்ப 2 பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஆன்சர்ல வைக்கணும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு. ஸ்கொயர் ரூட்குள்ள 6 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ என்னோட இந்த வேல்யூல என்னோட ஆன்சர்ல நான் என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3. ஓகேவா? இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.009. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஒரு சில இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பாத்திருந்தோம். அப்ப டவுட் கேட்டிருந்தீங்க. அப்ப 6 வந்தா 3 வச்சிருவோம், 4 வந்தா அப்ப 2 வச்சிருவோம், 8 வந்தா 4 ஸ்தானத்துக்கு வச்சிருவோம். அப்ப 7 வந்தா என்ன பண்றது? 7 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வந்தா அப்ப என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி புள்ளின்றது ஒற்றை டிஜிட்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இங்க இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கு இல்லையா? இது ஆட் கவுண்டிங்ல வரவே வராது. எப்பவுமே எதுலதான் வரும் அப்படின்னா ஈவன்ல தான் வரும். ஈவன்ல வந்தாதான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது ஆட்ல வந்துச்சுன்னா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது. அதுக்கு பர்ஃபெக்டா ஸ்கொயர் ரூட் நம்மளால எடுக்கவே முடியாது. சரிங்களா? அடுத்த கேள்வி. ஒரு கை கடிகாரம் ரூபாய் 6000க்கு வாங்கி 5500க்கு விற்கப்படுகிறது எனில் நஷ்ட சதவீதம். ஓகேவா? லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. இங்க லாஸ் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஓகேவா? அது கீழே என்ன பண்ணணும்? எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் 6000 ரூபாய். இங்க லாஸ் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்களேன். 6000 ரூபாய்க்கு வாங்கி 5500 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அவருக்கு இங்க நஷ்டம் 500 ரூபாய். அப்ப 6000க்கு 500 ரூபாய்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தா இங்க லாஸ் பர்சன்டேஜ் என்னன்றது நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்லலாம். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? ஒரு முறை 12 முறை 1/12 ஃபிராக்ஷன் வந்திருக்கா? அப்போ 1/12க்கான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 8.33%. 8.33%. கண்டிப்பா உங்களோட கணக்குகளை நீங்க கொஞ்சம் டைமிங்ல போடணும். ரொம்ப நேரம் நான் சால்வ் பண்ண எடுத்துக்கூடாது. ஸ்பீடா நான் போடணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டேபிளும் ஒரு சில ஃபிராக்ஷனுக்கான பர்சன்டேஜ் வேல்யூஸ் தெரியணும். இது நம்மளோட மேக்ஸ் புக்ல பர்சன்டேஜ் டாபிக்ல செகண்ட் பேஜ்ல இருக்கு. அதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடா உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணிடலாம்? கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. M:(N:)P யோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. P:(Q) யோட ரேஷியோ கொடுத்துட்டு M:(Q) கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு நிறைய பேரு நிறைய மெத்தட் கத்து வச்சிருப்பீங்க. ஆனா நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க. உங்களோட ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். நீங்க தேவையில்லாம லைனா எழுதி ஃபில் பண்ணி சால்வ் பண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களோட ஆன்சர் இந்த மாதிரி ரேஷியோஸ் எந்த ரேஷியோஸ் ஒரே ஸ்டெப் தான். யாருக்கு யார் எடுக்கணும்னு தெரிஞ்சா போதும்னு சொன்னா இப்ப M:(Q) தானே கேட்கறாங்க. அப்ப இருக்கிறது 2 ரேஷியோ தான். அப்ப 2த்துல இருந்து M எடுக்கணும், 2த்துல இருந்து Q எடுக்கணும். அவ்வளவுதான். M எடுத்துலாமா? இது 2த்துல M எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்ப எடுத்துட்டோம். இந்த ரேஷியோல M எடுக்கணும். M இல்ல. அப்ப M-க்கு பதில் யார் எடுக்கலாம் அப்படின்னா ஒண்ணு N எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா P எடுக்கலாம். இங்க இருக்கிறது P தான். அப்ப P யோட வேல்யூ M-க்கு என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்துக்கிறோம். முடிச்சிடுமா? அடுத்து Q எடுக்கணும். 2த்துல இருந்தும் Q எடுக்கணும். எதுல Q இருக்குன்னா இங்க இருக்கு. Q யோட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா 2. இதுல Q எடுக்கணும். Q இல்ல. அப்ப Q-க்கு பதில் யார் எடுக்கலாம்? P எடுக்கலாம். அப்ப P யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? அப்ப ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா
3:10. அப்ப எம்முக்கும் கியூக்குமான ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:10. ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? தேவையில்லாம நீங்க வேற எந்த மெத்தடும் என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து இந்த மாதிரி ஒரு கேள்வி எந்த எக்ஸாம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க எங்க போனாலும் கேட்பாங்க. ஏன்னா ஃபிராக்ஷன்றது ரயில்வேஸ்க்கும் முக்கியம், எஸ்எஸ்சிக்கும் முக்கியம். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன், ஓகேவா, டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு இதை ஃபிராக்ஷனா எழுத சொல்லுவாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பகுதி அப்புறமா தொகுதி ஃபில் பண்ணுவோமா. பகுதி ஃபில் பண்றதுக்கு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்கு. அதுல எத்தனை மேல கோடு இருக்குன்னா 1 மேல மட்டும் தான் கோடு இருக்கு. அப்போ ஒரு 9, கோடு இல்லாத ஒரு நம்பருக்காக 0 போட்டுட்டோமா. அடுத்தது மேல போறோம். மேல எடுக்கும்போது ஃபுல்லா பார்த்துட்டு 41 இருக்கு. அதுல எது மேல கோடு இல்லைன்னா 4 மேல கோடு இல்லை. அப்ப 41ல 4 கழிச்சா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 37. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 37/90. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த டைப்புக்காகவே அமரன் சீரிஸ்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் 1408, அதன் மீசிமா 352 என நீப்போவா காண்க. ஓகேவா? நம்ம காலையில ஒரு பார்த்தோமா, 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது அந்த 2 எண்களோட எல்சிஎம் இன்டு HCF பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணனது எல்சிஎம் HCF கேள்வி ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கேட்கல, அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸ் இன்டு ஒய் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இன்டு ஒய்யோட வேல்யூ 1408. சரிங்களா? எல்சிஎம் பாத்தீங்கன்னா 352. அவங்க HCF தான் கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணா நம்ம என்ன பண்ணிடலாம், HCF சொல்லிடலாம். பாருங்க, இது 2ல முடிஞ்சிருக்கு, இது 8ல முடிஞ்சிருக்கு. 2ஓட 4 பெருக்கா 8 கிடைக்கும். இது 4 முறை வருதான்னு பாருங்க. கரெக்டா 4 முறை வருது. அப்ப இது ஒரு முறை அப்படின்னா இது 4 முறை. அப்ப HCF வேல்யூ 4. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தேவையில்லாம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி பாருங்க. அதுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஒன்னு யூனிட் யூஸ் பண்ணுங்க, இல்ல டிஜிட் சம் யூஸ் பண்ணுங்க, இல்ல இந்த வேலையில இந்த வேலை தோராயமா எத்தனை முறை இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, 50% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருளுக்கு 50% லாபம் கிடைத்தால் எந்த தள்ளுபடியும் இல்லை எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தள்ளுபடி சதவீதமும் இருக்கு, லாப சதவீதமும் அல்லது நஷ்ட சதவீதமும் இருக்கு. அங்க காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் பத்தி பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100. ப்ராஃபிட்டா இருந்தா பிளஸ் ப்ராஃபிட், லாஸா இருந்தா மைனஸ் லாஸ். ஓகே, இங்க ப்ராஃபிட் தான் இருக்கு, அதனால பிளஸ் ப்ராஃபிட் இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 50%, அதை கழிச்சா 50. ப்ராஃபிட் 50, அப்ப 100 + 50 150. ஓகேவா? இது அடிச்சு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/3 வரும். மேல என்ன இருக்கு, இங்க காஸ்ட் பிரைஸ், இங்க மார்க்கெட் பிரைஸ். அப்போ ₹1 வாங்கி ₹3 மார்க் பண்ணிருக்காரு. ₹1 வாங்கிருக்காரு, ₹3 என்ன பண்ணிருக்காரு, மார்க் பண்ணிருக்காரு. அது அதுக்கு நேரா இருக்க வேல்யூவை அது எதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எந்த டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் எவ்வளவுக்கு மார்க் பண்ணாரோ அதுக்கே வித்திருப்பாரா. அப்போ ₹1 வாங்கி ₹3 என்ன பண்ணிருப்பாரு, வித்திருப்பாரு. அப்ப அவரோட காஸ்ட் பிரைஸ் ₹1, செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹3. ஏன்னா இங்க எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது, டிஸ்கவுண்டே இல்ல அப்படின்னா அவர் மார்க்கெட் பிரைஸ்க்கு என்ன பண்ணிருப்பாரு, வித்திருப்பாரு. அப்ப மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவல் எப்ப அப்படின்னா அங்க டிஸ்கவுண்ட்ன்றது 0%. அங்க டிஸ்கவுண்ட்ன்றது எதுவுமே கிடையாது. அப்படி பாருங்க, ₹1 வாங்கி ₹3 வித்துறாருன்னா அவருக்கு ₹2 லாபம். அவருக்கு எவ்வளவு லாபம், ₹2 லாபம். அப்ப இந்த ₹2 லாபம்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லணுமா. அப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா. ₹1க்கு ₹2 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 200%. இல்லைன்னா நீங்க ஃபார்முலால கூட போடுங்க. கீழே காஸ்ட் பிரைஸ், மேல ப்ராஃபிட். அப்ப 2/100 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 200%. இங்க ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 200% ப்ராஃபிட். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் புதுசா கேட்கும்போது நம்ம உடனே பயந்துருவோம். ஓகேவா? ஆனா அந்த பயந்தா வேண்டாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். டிஸ்கவுண்ட் டாபிக் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். எந்த மாடல் நம்ம விடல. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கோம், டெஸ்ட் போட்டு பார்த்திருக்கோம் போது கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா கூட நம்மளால யோசிச்சா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க புதுசா இருக்கக்கூடிய விஷயம் டிஸ்கவுண்ட் இல்ல அப்படின்னா, ஓகேவா, அங்க டிஸ்கவுண்ட் 0, டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ன்றது ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இந்த கிளாஸ்ல டிஸ்கவுண்ட் டாபிக் பார்க்கும்போதே நம்ம பார்த்திருக்கோம். இந்த லாஜிக் மட்டும் தான் கொஞ்சம் புதுசு. அதை யோசிச்சிருந்தா அழகா என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதனோட ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஓகேவா, ஹெச்சிசிஎஃப் நிறைய பேர் நிறைய மாடல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஹெச்சிசிஎஃப்ன்றது கண்டுபிடிக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கெல்லாம் வாய்ப்பாடு தெரியாது. வாய்ப்பாடு தெரியாமல் ஹெச்சிசிஎஃப் சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எது ரொம்ப பக்கமான நம்பர்னு பாருங்களேன். இதுவும் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா வர மாதிரி இருக்கா? சரி, ஓகே. அப்ப அது ரெண்டுக்கு மாதிரி டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகேவா, 301க்கும் 258க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 42 43. டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? 43. அந்த 43 டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. 43 டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடியது 43 தான். அப்ப அந்த 3 நம்பருக்கான HCF 43. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. HCF பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இதே இந்த மெத்தட் மட்டும்தான். சப்போஸ் 43 டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல 2 3 இருந்துச்சுன்னா அப்ப என்ன சூஸ் பண்றது அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ல 2 3 வந்துச்சுல்ல, அந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணி பாருங்க. எந்த நம்பரால இந்த 3 நம்பரும் டிவைட் ஆகுதோ அந்த ஆப்ஷன் தான் இந்த 3 நம்பருக்கான HCF. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இதனோட HCF தான் கேக்குறாங்க. ஓகே, இதுல எது பக்கமா இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பர் பக்கமா இருக்கா? அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க 4. டிஃபரன்ஸ் 4. அந்த 4 டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மட்டும்தான். இந்த கேள்விக்கான ஆன்சரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. எல்சிஎம் எப்படி நம்ம டிவிசிபிள் ரூல் வச்சு ஈஸியா சொல்லுவோமோ, HCF கூட ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு 2 லாஜிக் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணல ஈஸியா சொல்லல. ஒண்ணு டிஃபரன்ஸ் பாருங்க. பக்கமான நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு இருந்தா அதுதான் HCF. 2 3 இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதையும் எடுத்துட்டு போயிட்டு நம்பர்ஸ் டிவைட் பண்ணி பாருங்க. எது இந்த எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுதோ அதுதான் HCF. நம்மளோட நேரம் அந்த ரெண்டுமே இந்த எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டுத்துல எது பெருசோ அதுதான் இதுக்கான HCF. ஓகேவா, இதை முதல்ல ஞாபகம் வைக்கும் போது இதுக்கு தானாவகத்திலே போட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுக்கலாம். வாய்ப்பாடுல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தானாவகத்தல் செட் ஆகும். வாய்ப்பாடு தெரியாது, 12வது வாய்ப்பாடு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு தானாவகத்தல் செட் ஆகாது. அவங்க கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் மெத்தட் என்ன பண்ணிதான் ஆகணும்? பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இந்த 5 நம்பரால வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண், வகுப்படக்கூடிய டிவிசிபிள் பை அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த லீஸ் நம்பர்லாம் வச்சுலாம் எல்சிஎம் HCF என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணக்கூடாது. நீங்க டிசைட் பண்ணக்கூடிய இந்த வகுப்படக்கூடிய எண் டிவிசிபிள் பை அப்படின்ற வார்த்தையை வச்சுதான் எல்சிஎம். ஓகேவா? அப்படின்னு வகுக்கக்கூடியன்னு கேட்டா அது HCF. ஓகேவா? சரி, ஓகே. இங்க பாருங்களேன். இந்த நம்பர்ல ஒரு நம்பர் எதுவா இருக்கு? 10 இருக்கு, 0ல முடிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த எல்லா நம்பரோட எல்சிஎம் எதுல முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 0ல தான் முடிஞ்சிருக்கும். ஆப்ஷனை பார்த்தா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அடுத்து நம்ம மாற்று கருத்தே இல்லை. இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான். சப்போஸ் 2 ஆப்ஷன் 0ல முடிஞ்சிருக்கு, 3 ஆப்ஷன் 0ல முடிஞ்சிருக்குன்னா நீங்க அடுத்து வேற க்ளூக்கு வரும். இப்ப பாருங்க, இதை கூட்டி பார்த்தா 9, இதை கூட்டி பார்த்தா கூட 9 தான். அப்ப அந்த நீங்க நின்ன 2 3 ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா 9ன்னு வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து நீங்க மத்த வாய்ப்பாடுகள் என்ன பண்ணிட்டே போகணும்? பார்த்துட்டே போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. இந்த 3 எண்களோட கூடுதலும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 எண்கள்ல பெரிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரேஷியோல எது பெருசோ நம்பர்லயும் அதுதான் பெருசு. அப்ப இந்த 3வது நம்பர் தான் பெருசு. 9 பங்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 3வது பெரிய நம்பர் 9ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும் தான். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, கூடுதலா ரேஷியோல கூட்டி பார்த்தா நமக்கு என்ன வருது? 17 ஒரு 23 பங்கு தான் 460 அப்படின்னா அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 9 பங்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. 14 மாணவர்களின் சராசரி வயது 17 ஆண்டுகள். புதிதாக 32 வயதுடைய ஒரு மாணவன் அவ்வகுப்பில் சேர்ந்தால் தற்போதுள்ள 15 மாணவர்களின் சராசரி வயது என்ன? ஓகேவா? இந்த மாதிரி ஆவரேஜ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆவரேஜ்னே இல்ல, ஆவரேஜ்ல எந்த கேள்வி கேட்டாலும், டஃப்பான கேள்வி கேட்டாலும் சரி, ஈஸியான கேள்வி கேட்டாலும் சரி, நமக்கு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சாக்லேட் மெத்தட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சா ஓகே, தெரியல அப்படின்னா நீங்க இதை எப்பவும் போல எப்படி போடுவீங்க அப்படியே போடுங்க. ஆனா சாக்லேட் மெத்தட் தெரிஞ்சது அப்படின்னா ஆவரேஜ்ல எந்த கேள்வியுமே நீங்க கை வைக்க வேணாம். எந்த கேள்வியுமே என்ன பண்ண வேண்டாம்? கை வைக்க வேண்டாம். அப்படியே சால்வ் பண்ணலாம். சரியா? 14 பேர் இருக்காங்களா? அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 17. ஓகே, அப்ப 14 பேர் கையிலையும் 17 சாக்லேட்டா வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஓகேவா? 15ஆவதா ஒருத்தர் வராரு. அவர் 17 வயசு உடையவரா இருந்தா பிரச்சனையே இல்லை. 15 பேரோட ஆவரேஜ் நம்ம என்னன்னு சொல்லலாம்?
17 சொல்லலாம். ஆனா அவர் 32 வயசுல வராரு. அப்ப 32 சாக்லேட் எடுத்துட்டு வராரு. இவங்க எல்லாம் கையில 17 தான் வச்சிருக்காங்க. இவர் மட்டும் 32 வச்சுட்டு அந்த வரிசையில வந்து நின்னா அங்க சண்டை வரும். அந்த மாதிரி சண்டை வரக்கூடாது. எல்லாரும் சராசரியா ஈக்குவலா இருந்தாதான் அங்க பிரச்சனை வராது. அப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதான் சராசரி. ஈக்குவல், சராசரி, சரிசமம் அப்படின்றதுதான் ஒரே ஒரு வேர்ட். இந்த சரிசமமா பிரிச்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, சராசரி சொல்லிட்டோம் அப்படின்றது அர்த்தம். அப்ப இவருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 15 வந்தார் இல்லையா, அவர் கையில நீ 17 வச்சுக்கப்பா, இவங்க எல்லாம் 17 தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அப்படி பார்த்தா அவர் என் கையில இப்ப எவ்வளவு கொடுத்துட்டு இருப்பாருன்னு பாருங்களேன். 32 எடுத்துட்டு வந்தாரு, 17 தான் இப்ப அவர் கொடுத்துருக்க, மீதி எல்லாம் அவர் எனக்கு கொடுக்கணும். அப்படி பார்த்தா எனக்கு எவ்வளவு கொடுப்பானா 15 சாக்லேட் என் கையில கொடுத்துருவாரு. 15 வேல்யூ எனக்கு என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. இப்ப நான் பார்த்தேன் என் வரிசையில் எத்தனை பேர் நிக்கிறாங்க, 15 பேர் நிக்கிறாங்க. அப்ப இந்த 15 சாக்லேட் நான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், ஒன்னொன்னு கொடுத்துடலாமா? ஆல்ரெடி எல்லாரும் 17 வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் நான் ஒன்னொன்னு கொடுத்துட்டேன். அப்ப இப்ப எல்லார் கையில என்ன இருக்கும்னா 18 சாக்லேட் இருக்கும். அப்ப இந்த 15 பேரோட சராசரி என்னன்னு பாத்தீங்கன்னா 18 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் ஆகும். இந்த மாதிரி ஆவரேஜ் கேள்வி எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் சாக்லேட் பிரிச்சு கொடுக்குற மாதிரி சரி சமமா சாக்லேட் பிரிச்சு கொடுத்தா சராசரி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த பிரிச்சு கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆவரேஜ்ல எந்த மெத்தடுமே தேவையில்ல. அழகா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருந்தலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 40% பேர் ஆண்கள், 54 பேர் பெண்கள் எனில் ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. 40% பேர் ஆண்களா இருந்தா மீதி இருக்கக்கூடிய 60% பேர் யாரா இருந்திருப்பாங்க, பெண்களா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த 60% பேர் தான் 54 பேர் அப்படின்னா நமக்கு தேவை ஆண்கள். அப்ப 40% பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 10 முறை 9 முறையா 10%ன்றது 9 அப்ப 40%ன்றது 4 9 36 பேர். அப்ப அங்க பாய்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 36 பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கேள்வியும் கேட்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 9ஆல வகுப்படும் அப்படின்னா எம்மோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகணும்னா அதனோட இலக்கங்களின் கூடுதல் 9ஆல டிவைட் ஆகணும். கூட்டி பார்ப்போமா? 10 20 24. அப்ப 24 பிளஸ் எம்ன்றது 9ஆல டிவைட் ஆகும். அப்ப கண்டிப்பா இந்த கூடுதல் எப்படி இருக்கும், 9ஆல டிவைட் ஆகும். இப்ப 24க்கு அப்புறமா 9ஆவது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் 27 தான். அப்ப 27 இருந்தா இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆயிருக்கும். அப்ப எம் இருக்க இடத்துல 3ன்னு இருந்தால் கூட்டி பார்த்தா 27 ஆயிடுமா? அப்ப கண்டிப்பா அது 9ஆல டிவைட் ஆகும். அப்ப எம்மோட வேல்யூ என்னவா இருக்கணும், 3ஆ இருக்கணும். எம்மோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும், 3ஆ இருந்திருக்கும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, நம்ம பார்த்தோம் மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்ல 2 டைப் தான் கேட்பாங்க. அதுல ஒரு டைப் ரொம்ப முக்கியம், இந்த how much should be added, இந்த டைப் தான். ஓகேவா? 110 லிட்டர் அளவுள்ள கலவையில் தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம், ஓகேவா, வாட்டருக்கும் மில்க்குக்குமான ரேஷியோ 4:7. அதில் எவ்வளவு தண்ணீரை சேர்த்தால் தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் 8:7 இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தண்ணீர் சேர்த்தான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பால் நம்ம சேர்க்கவே இல்லை, நம்ம சேர்த்தது என்னமோ தண்ணீர் தான். இப்ப பால் பாருங்க, ஆரம்பத்துல 7 பங்கு, இப்பத்துல 7 பங்கு தான், எதுவும் மாறல. அந்த பால் ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு, இப்பயும் அவ்வளவுதான் இருக்கு. அவனா தண்ணி மட்டும் நம்ம சேர்த்தோம், அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 4 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ 4 பங்கு கண்டுபிடிச்சா நம்மளோட ஆன்சர் சொல்ல. ஏன்னா நம்ம சேர்த்திருக்க தண்ணி 4 பங்கு தண்ணி தான். ஓகே, அது ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு, 110 லிட்டர் அளவுல இருந்துச்சு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 11 பங்கு இருந்திருக்கு. அப்ப 11 பங்குன்றது 110 லிட்டரா இருந்தால் 4 பங்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 40 லிட்டர். அப்ப எவ்வளவு லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா 40 லிட்டர் தண்ணி. இந்த மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்லாம் ஆல்ரெடி பார்த்திருந்தாதான் இவ்வளவு ஸ்பீட்ல புரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்ல எந்த டைப்ல வரக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரியலையோ, நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த 50 கேள்வியில எது உங்களுக்கு புரியலையோ கண்டிப்பா அந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். நீங்க போயிட்டு அதுக்கு அகைன் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, 45 பாருங்க. ஒரு பொருளின் வரியை 17% குறைத்ததால் நுகர்வு 17% அதிகரித்துள்ளது எனில் வருவாயில் ஏற்படும் சதவீத மாற்றம். பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்பாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச், ஓகேவா, பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பர்சன்டேஜை பார்த்துதான். ஒரு சேம் பர்சன்டேஜ் தான் இருக்கு, ஒன்னு டிக்ரீஸ் இன்னொன்னு இன்க்ரீஸ், இல்ல ஒன்னு இன்க்ரீஸ் இன்னொன்னு டிக்ரீஸ், இந்த மாதிரி மாறி இருக்கு.
பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க எஸ்எஸ்சிஜில. ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். உடனே நீங்க பண்ண வேண்டியது ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் செக் பண்ணிட்டீங்க, ஒன்னு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் மாறி இருக்கான்னு பாத்துட்டீங்க. அதுக்கடுத்து நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு உங்களோட ஆன்சர் எப்பவுமே குறைவு தான். உங்களோட ஆன்சர் எப்பவுமே இப்படிதான் இருக்கணும், டிக்ரீஸா தான் இருக்கணும். எவ்வளவு டிக்ரீஸ்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூவோட ஸ்கொயர் 17 ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும் 289. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சிடணும். அங்க இருக்கக்கூடிய வேல்யூ எப்பவுமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். எப்பவுமே இதுதான் ஸ்டாண்டர்டான ரூல். ஓகேவா? ஒரு 2.89% இங்க என்ன ஆயிருக்கும்னா அவங்களோட வருவாயில குறைவு ஏற்பட்டிருக்கும், சதவீதம் என்ன இருக்கும், குறைஞ்சு போயிருக்கும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சப்போஸ் 20% இன்க்ரீஸ் ஆகி அடுத்து 20% டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அவரோட வருவாயில் என்ன மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த 20 நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணா 400. எப்போ 2 ஸ்தானம் முன்னாடி தள்ளி வச்சு புள்ளி வச்சு குறைவுன்னு சொல்லலாம். அப்ப 4% அவரோட வருமானம் என்ன ஆயிருக்கும், குறைஞ்சு போயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். இந்த மாதிரி ஒரு கேள்வி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போயிடுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. ஓகே, ஃபிராக்ஷன்ல பின்னங்கள்ல கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் எல்சிஎம், பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் HCF. ஆமா தானே? அப்போ 9, 21, 63 எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் சொல்லி கொடுக்க முடியாது, இது ரிவிஷன். சரியா? நீங்க தான் எல்சிஎம் கண்டிப்பா சொல்லணும். என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 63 தான். ஏன்னா பெரிய நம்பர் மற்ற 2 நம்பரையும் டிவைட் பண்ணுது. அப்ப 63. கீழே 4, 10, 20 HCF என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 63 டிவைடட் பை 2. ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. எத்தனை 2 இலக்க எண்கள் 8 ஆல் வகுப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குவாங்க. இது நம்மளோட புக்ல கூட கவர் ஆயிருக்கு. நம்மளோட புக்ல 6 ஆல் 8 ஆல் சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. அதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப முதல் ஃபர்ஸ்ட் 2 இலக்க எண் 10, லாஸ்ட் 2 இலக்க எண் 9. 8 ஆல் தான் கேட்டிருந்தாங்க. அப்ப 8 ஆல் என்ன பண்ணணும், ரிமைண்டரை விட்டுட்டு டிவைட் பண்ணணும். 10ல எத்தனை முறை 8 இருக்குன்னா ஒரு முறை. 99ல எத்தனை முறை 8 இருக்குன்னு பாக்கலாம். 12 முறை இருக்கும், மீதி ரிமைண்டர் வந்துடும். அதனால தேவை எத்தனை முறை முழுசா இருக்கு மட்டும் தான் பார்க்கணும். அடுத்து இந்த 1க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும், 11. அப்ப எத்தனை 2 இலக்க எண்கள் 8 ஆல் வகுப்படும் பாத்தீங்கன்னா 11 நம்பர் வகுப்படும். இல்ல நான் வாய்ப்பாடு வச்சு கூட சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வாய்ப்பாடு வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சில டைம்ல 200க்கும் 500க்கும் இடையில் எத்தனை எண்கள் 8 ஆல் வகுப்படும் கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல வாய்ப்பாடு செட் ஆகாது, இதுக்கு இந்த ட்ரிக் தான் செட் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 28 எண்களின் சராசரி 110. அனைத்து எண்களுடனும் B ஐ சேர்த்தா சராசரி 128 மாறுகிறது எனில் B இன் மதிப்பு என்ன? எல்லாத்துக்கும் 110, எல்லாத்தோடும் ஏதோ ஒரு வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் அது இப்ப ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சு, 128 ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லார் கையிலயும் ஸ்டார்டிங்ல 110 சாக்லேட் இருந்துச்சு. இப்ப எல்லார் கையிலயும் 128 சாக்லேட் இருக்கு. அப்ப எல்லார் கையிலும் எவ்வளவு சாக்லேட் ஆட் ஆயிருக்கு, 18 சாக்லேட் ஆட் ஆயிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் நான் கொடுத்த அளவு 18, எக்ஸ்ட்ராவா நான் இப்ப கொடுத்தது என்னது 18. அப்ப பியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 18. ஓகேவா? இதுக்கு தான் சாக்லேட் மெத்தட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்னு யோசிச்சா சராசரி எதுவா இருந்தாலும் ஈஸி தான். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எவ்வளவு பெரிய ஆவரேஜ் கேள்வியா இருந்தாலும் கை வைக்காம ஆன்சர் போட முடியும் பார்த்ததுமே. சரிங்களா? விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்குமான விகிதம். ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நஷ்ட சதவீதம் கேட்கறாங்க. அப்போ 11 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அங்க அவருக்கு என்னதான், லாஸ் தான். அந்த லாஸ் பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்க போறாங்க. எப்போ போல கீழே காஸ்ட் பிரைஸ் 11. எவ்வளவு லாஸ் இங்க, 4 ரூபாய் லாஸ். அப்போ 4/11 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் 36.36% அவருக்கு இங்க லாஸ். அவருக்கு இங்க லாஸ். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பீடா போட்டீங்க, இது எப்படி நான் சால்வ் பண்றது, 4/11 சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப தப்பு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். 400/11 கண்டிப்பா என்ன பண்ணிதாகணும், சால்வ் பண்ணிதாகணும். ஏன்னா எங்கேயுமே என்ன பண்ணாது, அடிப்படாது. ஆனா அந்த பர்சன்டேஜ் டேபிள் படிச்சுட்டீங்க அப்படின்னா 4/11 வேல்யூ பாத்தீங்கன்னா 36.36%. ஈஸியா உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணிட்டு போயிடலாம், டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது ஓகே, இந்த மாதிரி கேள்வி ஆல்ரெடி அமரன் சீரீஸ்ல பார்த்திருக்கோம். சரியா? 0.5 பார் பிளஸ் 0.3 பாரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபிராக்ஷனா மாத்திக்கலாமா. 0.5 பார் எப்படி எழுதலாம், 5/9 எழுதலாமா. அடுத்து இதை பாத்தீங்கன்னா 3/9 எழுதலாமா. கீழே பகுதி சேமா இருக்கு, அப்ப அப்படியே எழுதிட்டு மேல இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாமா. 5 + 3 8. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 8/9. ஓகேவா? 8/9. ஓகே,
இன்னைக்கு 50 கேள்வியுமே முடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டதுதான் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ண டாபிக்ஸ்ல என்னென்ன ரிப்பீட்டட், ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்ல, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், இன்ட்ரெஸ்ட் டாபிக், இன்னும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல, ஓகேவா? பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அளவைகள் எல்லாம் எது ரிப்பீட்டடோ அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு கரெக்டா இருந்துதான்னு சொல்லுங்க. தேங்க்யூ.